சோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீங்க துரிதப்படுத்தி கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. சோத்திரம் ஆண்டவரே. அசதிகளை எடுத்து போடுங்க, சோர்வுகளை எடுத்து போடுங்க ஆண்டவரே. சப்பா எல்லாம் ஆண்டவரே சப்பா சோத்திரம். அல்லேலூயா. பிசாசின் கட்டுகளை எல்லாம் நீங்க நீக்கி போடும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. சோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் மாத்திரமல்ல ஆண்டவரே, நம்முடைய ராஜ்யத்திற்கு ஆண்டவரே சப்பா சோத்திரம் ஆண்டவரே. அப்பா சோத்திரம் இன்னும் ஆண்டவரே அப்பா சோத்திரம். அல்லேலூயா. நம்முடைய ஆடுகள் ஆண்டவரே அந்நிய மந்தையில் உள்ளன என்று சொன்னீரே ஆண்டவரே. எஸ்அப்பா அதை கூட்டி சேர்க்க வருவேன் என்று சொன்னீரே. சோத்திரம் ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த பூமியில் ஆண்டவரே அதற்காக ஆண்டவரே எஸ்அப்பா எங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. எஸ்அப்பா நாங்கள் ஆண்டவரே எங்களுக்காக நாங்கள் வாழாதபடி ஆண்டவரே எஸ்அப்பா உடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாக ஆண்டவரே எஸ்அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் மாற்றும்படியாய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயாம். சோத்திரம் ஆண்டவரே. சோத்திரம் அப்பா. சோத்திரம் ஆண்டவரே. மெய் நேசிக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எஸ்அப்பா என்ன தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அல்லேலூயா. மை சோத்தரிக்கிறோம் அப்பா. சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. துதிகள் மத்தியிலே வாசம் செய்கிற எங்கள் தேவாதி தேவனே மை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தாவே மை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பரலோகத்தில் ஆண்டவரே கோடாகோடி தூதர்கள் ஆண்டவரே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இடைவிடாமலுமே ஆராதித்து கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. எஸ்அப்பா சோத்திரம் ஆண்டவரே. அப்பா அதே போல் ஆண்டவரே இந்த பூமியில் ஆண்டவரே எஸ்அப்பா நீர் தெரிந்து கொண்ட ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே எஸ்அப்பா நாங்கள் ஆண்டவரே நம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. அப்பா நீங்கள் ஆண்டவரே அப்பா சோத்திர ஆண்டவரே எங்கள் துதிகளையும் சோத்திரங்களையும் ஆண்டவரே நீங்கள் ஏற்றுக்கொண்ட ஆண்டவரே எஸ்அப்பா சோத்திர ஆண்டவரே. இந்த பூமியில் ஆண்டவரே எஸ்அப்பா சோத்திரம் பலத்த கிரிகளை ஆண்டவரே நடப்பிக்கும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. சோத்திரம் ஆண்டவரே. இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. நீர் வரும்போது ஆண்டவரே நம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஆண்டவரே ஒரு வெறுங்கையாய் வந்து நிற்காதபடி ஆண்டவரே அல்லேலூயா மை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எஸ்அப்பா நீர் எங்களுக்கு தந்திருக்கிற தாளந்துகளை ஆண்டவரே எஸ்அப்பா நாங்கள் பயன்படுத்தி ஆண்டவரே அப்பா நம்முடைய சமூகத்தில் வருகின்ற ஜனத்தோடு நிற்க ஆண்டவரே எஸ்அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா நீங்கள் தகுதிப்படுத்தும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பட்சபாதம் இல்லாத தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே எஸ்அப்பா. படித்தவன் என்றும் படிக்காதவன் என்றும் இருக்கிறவன் என்று இல்லாதவன் என்று நீர் பார்க்கிற தேவன் அல்ல ஆண்டவரே. எஸ்அப்பா சோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு மை சோத்தரிக்கிறோம் ஐயா. சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் செய்ய நினைப்பை தடைபடாது என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. நீர் சொல்லாகும் நீர் கட்டளையிட நிற்கும் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. ஆமென் ஆண்டவரே. சோத்திரம் அப்பா. சோத்திரம் ஆண்டவரே. அப்பா நம்முடைய பிள்ளைகளின் ஆண்டவரே சப்பா சோத்திரம் ஆண்டவரே. துதி சோத்திரங்களை ஏறெடுத்து ஆண்டவரே சப்பா சோத்திரம் ஆண்டவரே. சோத்திர ஆண்டவரே. எல்லாவற்றிற்கும் ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவரே. அல்லேலூயா மை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த பகுதியிலையும் கூட ஆண்டவரே எஸ்அப்பா சோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த மகிமையின் தேவாலயத்தை ஆண்டவரே நீர் ஆண்டவரே எஸ்அப்பா சோத்திரம் ஆண்டவரே வைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவரே எஸ்அப்பா சோத்திரம் ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயாம் சோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. தாமதித்தால் ஆண்டவரே என் தேவன் ஆகிய கர்த்தரை நீர் வைத்திருக்கிற அப்பா திட்டங்களின் தீர்மானங்களும் வரும்போது ஆண்டவரே அப்பா சோத்திர ஆண்டவரே தடைபடாத ஆண்டவரே எஸ்அப்பா சோத்திரம் அப்பா சோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு மை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தடைகளை மாற்றுங்க ஆண்டவரே அப்பா சோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த பகுதி மக்களை ஆண்டவரே எஸ்அப்பா நம்முடைய சமூகத்திற்கு கொண்டு வந்து நீர் ஈவா இலவசமாய் வைத்திருக்கிற ரட்சிப்பை பெற்று ஆண்டவரே அப்பா நம்முடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ள பிள்ளைகளாக நீங்கள் மாற்றி ஆண்டவரே எஸ்அப்பா நீர் பேசுகிற தெய்வமாக இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் பேசி ஆண்டவரே அப்பா கல்லான இருதயங்கள் ஆண்டவரே நீர் ஆண்டவரே உடைத்து ஆண்டவரே ஒரு நொறுங்குண்ட இதயமாக நீர் மாற்றும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. ஆமென் ஏசப்பா. ஆமென். நன்றியோடு துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. பரிசுத்தர் பரிசுத்த தேவனே ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஆண்டவரே ஏசப்பா சோத்திர முழு இருதயத்தோடு ஆண்டவரே மெய் துதிக்க சோத்தரிக்க ஆண்டவரே ஏசப்பாம் சோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஐயா. ஆமென் ஏசப்பாம் சோத்திரம் ஆண்டவரே. அப்பா சோத்திர சோத்திர சோத்திரம் ஆண்டவரே. அப்பா மாம்சத்தின் கிரியைகளை எல்லாம் அழித்து ஆண்டவரே சப்பா சோத்திர ஆண்டவரே நீர் விரும்புகிற ஆராதனை ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமென். நன்றியோடு மை சோத்தரிக்கிறோம் அப்பா சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பரலோகத்தின் தேவன் ஆண்டவரே சப்பா பூமியில் நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா செய்கிற ஒவ்வொரு ஆராதனைகளும் ஆண்டவரே சப்பா நீர் உற்று நோக்கி கவனிக்கிறீர் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆமென் இயேசுவே. நன்றியோடு மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. அப்பா சோத்திரம் ஆண்டவரே மை துதிக்கும் போது
போது ஆண்டவரே அந்த எரிகோ மதில் ஆண்டவரே இடிந்து விழுந்தது ஆண்டவரே. எசப்பாம் சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. மைமீன் தேவாலயம் ஆண்டவரே வளர்ந்து பெருக ஆண்டவரே. ஏசப்பா நாங்கள் துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஆண்டவரே. தடைகள் மாறட்டும் ஆண்டவரே, கட்டுகள் ஆண்டவரே அறுபடட்டும் ஐயா. ஆமை சோத்தரிக்கிறோம் அப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே ஏசப்பா ஜெபங்களை நீர் ஆண்டவரே ஏசப்பா உங்களுக்கு தேவையா இருக்கிறது ஆண்டவரே. இயேசுவே சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சோத்திர ஆண்டவரே. அப்பா உன் வாயை திற, உன் வாயிலே நன்மை நான் நிரப்புவேன் என்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. ஏசப்பா ஆண்டை பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா சோத்திர ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே வாயை திறந்து ஆண்டவரே ஏசப்பா நீர் வைத்திருக்கிற நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே ஏசப்பா சோத்திர நன்றியோடு உம்மை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீங்க அதற்கு தகுதிப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா சோத்திர ஆண்டவரே. அப்பா மாம்சம் பலவீனம் உள்ளதுதான் ஆண்டவரே, ஆனால் ஆண்டவரே ஆவி உற்சாகம் உள்ளது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது ஆண்டவரே ஏசப்பா சோத்திர ஆண்டவரே. நம்முடைய அப்பா அக்கினி அபிஷேகத்தை அப்பா நம்முடைய பிள்ளைகள் மேல் ஒவ்வொருவரின் மேல் ஆண்டவரை நீங்க ஊற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிற ராஜாம் சோத்திரம் ஆண்டவரே. சோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் ஆண்டவரே மகத்துவமான தேவன் ஆண்டவரே. நீர் சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி. ஹல்லேலூயா. சோத்தரிக்கிறோம் அப்பா, சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றியோடு சோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்களில் ஆண்டவரே சோத்திர ஆண்டவரே ஓடுகிற ஒவ்வொரு எண்ணங்களையும் ஆண்டவரே ஏசப்பா சோத்திர ஆண்டவரே. மனுஷன் முகத்தை பார்க்கிறேன் தேவனாகிய கர்த்தர் நீர் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனாயிருக்கிறபடினால் ஆண்டவரே ஏசப்பா சோத்திரம் ஆண்டவரே. அதன் காலத்தில் நேர்த்தியா எல்லா காரியங்களும் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து ஆண்டவரே நீர் நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா அற்புதமா அதிசயமாய் ஆண்டவரே நீர் நடத்தி கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே ஏசப்பா சோத்திர ஆண்டவரே. சோத்திரம் அப்பா. ஆமென். ஹல்லேலூயா. சோத்திர ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே ஏசப்பா அந்த பூமியிலே அப்பா சோத்திர ஆண்டவரே ஒவ்வொரு காரியங்கள் குறித்து கவலைப்பட்டு ஆண்டவரே ஏசப்பா சோத்திரம் நம்முடைய அன்பை விட்டு நாங்கள் தூரம் போகாதபடி ஆண்டவரே ஹல்லேலூயா எல்லாவற்றையும் கர்த்தர் மேல் வைத்து ஆண்டவரே உன் பாரத்தை என் மேல் வைத்து விடு என்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய பாரங்களை எல்லாம் நம்முடைய சமூகத்தில் வைத்து ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் விடுதலையோடு ஆண்டவரே ஏசப்பா இந்த பூமியிலே அப்பா நீர் எங்களுக்கு என்று வைத்திருக்க ஓட்டத்தை நாங்கள் வெற்றியோடு ஓட ஆண்டவரே எஸ்அப்பா சோத்திரம் ஆண்டவரே. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், எனக்கென்று வைத்திருக்க நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொண்டேன் என்று சொன்னது போல அப்பா நாங்கள் இந்த பூமியில ஆண்டவரே நீர் எங்களுக்கு என்று வைத்திருக்க ஓட்டத்தை நாங்கள் வெற்றியோடு ஓட ஆண்டவரே எஸ்அப்பா. ஒவ்வொருவரை ஆண்டவரே எஸ்அப்பா தகுதிப்படுத்துங்க அப்பா, தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா எங்களுடைய ஓட்டத்தை ஆண்டவரே பார்க்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே பார்க்க ஆண்டவரே சோத்திர ஆண்டவரே அதன்படி ஓட பிரயாசப்பட ஆண்டவரே சோத்திரம் தகுதிப்படுத்துங்க தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. நன்றி 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 இயேசுவே. சோத்திரம் சோத்திரம். தகப்பனே உமக்கு நன்றி, தகப்பனே உமக்கு நன்றி, தகப்பனே உமக்கு நன்றி. தேங்க்யூப்பா உமக்கு நன்றி, தேங்க்யூப்பா உமக்கு நன்றி. அப்படி எல்லாம் சோத்திரம் ஒரு கொஞ்ச நேரம் நம்ம எழுமி நின்று சோத்திரம் அப்படியே பிதாவாகிய என் தேவனையும் குமாரனை இயேசு பரிசுத்த ஆவியானவர் அப்படியே நம்ம வரவேற்று அப்படியே நம்ம ஜெபம் பண்ணலாம். இவ்வளோ நேரம் அப்படியே நம்ம சோத்திர பலிகளை ஏறெடுத்தோம், நன்றி பலிகளை ஏறெடுத்தோம். சோத்திரம் சோத்திரம் எல்லாம் அப்படியே ஒரு மனமாக எழும்பி நின்று அப்படியே பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய இயேசுவையும் பரிசுத்த ஆவியானவர் அப்படியே நம்ம வரவேற்போமா. எல்லாம் வாய்களை திறந்து அப்படியே வரவேற்று ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆவியானவரே எங்கள் ஆலயத்துக்குள்ளே வாங்கன்னு கேளுங்க, ஆவியானவரே எங்கள் ஆலயத்துக்குள்ளே வாங்க, எங்கள் ஆராதனை நடத்தி தாங்கன்னு கேளுங்க. பிதாவே எங்கள் ஆலயத்துக்குள்ளே வாங்கன்னு கேளுங்க, பிதாவே எங்கள் ஆலயத்துக்குள்ளே வாங்க, இயேசு கிறிஸ்துவே உங்கள் ஆலயத்துக்குள்ளே வாங்க, உங்கள் ரத்தத்தினால் சிந்தப்பட்டு மீட்கப்பட்ட இந்த திருச்சபைக்குள்ளே வாங்க. அப்படியே நல்லா வாய்களை திறந்து கேளுங்க, வாய்களை திறந்து கேளுங்க. அப்படியே பரிசுத்த ஆவியானவரை வரவேறுங்க. சோத்திரம் இயேசு வரவேறுங்க, இயேசு வரவேறுங்க, இயேசு வரவேறுங்க. தேங்க்யூப்பா உமக்கு நன்றி, தேங்க்யூப்பா உமக்கு நன்றி, தேங்க்யூப்பா உமக்கு நன்றி, தேங்க்யூப்பா உமக்கு நன்றி, தேங்க்யூப்பா உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி, பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி, பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி, பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. நல்ல வாய்களை திறந்து மனதார் அப்படியே ஆமாம் பிதாவை கூப்பிடுங்க, குமாரனை இயேசுவை கூப்பிடுங்க, பரிசுத்த ஆவியானவரை கூப்பிடுங்க. ஆமாம் உங்கள் வல்லமையை தாங்கப்பான்னு கேளுங்க, உங்கள் அபிஷேகத்தை தாங்கப்பா, உங்கள் இரக்கங்களை தாங்கப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பான்னு கேளுங்க.
நீங்கள் வந்து எங்களை ஆசீர்வதிங்கப்பான்னு கேளுங்க. தேவனே நீங்கள் மனமிறங்கி வந்து எங்களை ஆசீர்வதிங்கன்னு கேளுங்க. தேவனே நீங்கள் மனமிறங்கி வந்து எங்களை ஆசீர்வதிங்கன்னு கேளுங்க. நீங்கள் மனமிறங்கி வந்து எங்களை ஆசீர்வதிங்கன்னு கேளுங்க. தேங்க்யூப்பா உமக்கு நன்றி. தேங்க்யூப்பா உமக்கு நன்றி. தேங்க்யூப்பா உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே எங்கள் ஆலயத்தை நிரப்புங்கன்னு கேளுங்க பார்க்கலாம். அப்படியே கேட்க ஆரம்பிங்க, நல்லா மனசார கேட்க ஆரம்பிங்க. தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா. ஆவியானவரே, ஆவியானவரே, நல்ல வாய்களை திறந்து மனசார கேட்க ஆரம்பிங்க. நம்ம ஒரு மன பட கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரும். கர்த்தரே இறங்கி வருவார். கர்த்தருடைய மகிமை இறங்கி வரும். கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வரும். கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம் இறங்கி வரும். அவரே இறங்கி வருவார். அவருடைய ஆமீன் இரத்தத்தினால் சிந்தப்பட்ட பரிசுத்த ஆலயத்தில் அவரே இறங்கி வருவார். மகிமையின் தேவாலயத்தில் மகிமையின் ராஜா வருவார். தேங்க்யூப்பா, 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 தேங்க்யூப்பா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. வாங்கப்பா, வாங்கப்பா, எங்கள் ஆலயத்தை நிரப்புங்க ஆண்டவரே. நாங்கள் கூடியிருக்கிற இந்த இடத்தை நீங்கள் நிரப்புங்க, நீங்கள் நிரப்புங்க, 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 நிரப்புங்க. அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்ததென்று வேதம் எழுதி இருக்கிறதே. அவர்கள் கூடி இருந்த இடத்துல தேவதூதர்கள் இறங்கி வந்தார்கள் என்று எழுதி இருக்கிறதே. ஆமேன், ஆமேன். அவர்கள் ஒருமனப்பட்ட இடத்துல அக்கினி மயமான நாவுகள் இறங்கி வந்து அவர்களை ஆளுகை செய்ததென்று எழுதி இருக்கிறதே. இப்பொழுதும் கூட நாங்கள் ஒருமனப்படுகிறோம் ஐயா. இப்பொழுதும் கூட நாங்கள் ஒருமனப்படுகிறோம் ஐயா. இப்பொழுதும் கூட நாங்கள் ஒருமனப்படுகிறோம் ஐயா. ஆமேன், ஆமேன். மகிமையின் தேவாலயத்தில் உங்கள் மகிமை இறங்கி வரட்டும். உங்கள் மகிமை இறங்கி வரட்டும். தேவ 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 மகிமை இறங்கி வரட்டும். எங்கள் ஆலயத்தை நிரப்பட்டும். எங்கள் ஆலயத்தை நிரப்பட்டும். எங்களை நிரப்பட்டும். எங்களை நிரப்பட்டும். எங்களை நிரப்பட்டும். எங்களை நிரப்பட்டும். தேவ மகிமைகளை நிரப்பட்டும். தேவ மகிமைகளை நிரப்பட்டும். ஷகா நதா ரபாலா ரகாடா தா ராடா தா ரகாடா தா ரபாலா ரகாடா தா. மகிமை இறங்கி வரட்டும். மகிமை இறங்கி வரட்டும். மகிமை இறங்கி வரட்டும். தொடக்கத்திலே மகிமை இறங்கி வரட்டப்பா. மகிமை இறங்கி வரட்டப்பா. மகிமை இறங்கி வரட்டப்பா. மகிமையின் ராஜா உட் பிரவேசிப்பீராக. மகிமையின் ராஜா உட் பிரவேசிப்பீராக. மகிமையின் ராஜா உட் பிரவேசிப்பீராக. அக்கினி மதிலாய் இருந்து அதற்கு மேலாக நான் மகிமையாய் வந்து நிற்பேன் என்று சொன்னீரே. அக்கினி மதிலாய் வந்து இறங்கி இருப்பீராக. அக்கினி மதில்களை ஏற்படுத்துவீராக. அக்கினி மதில்களை ஏற்படுத்துவீராக. அக்கினியின் ராஜா உட் பிரவேசிப்பீராக. ஆமீன். நிலை அங்கி தரித்தவராக ஆமீன், ஆமீன். பொற்கச்சை உடுத்தி ஆமீன் எங்கள் ஆலயத்துக்குள்ள உலா வருகிறதற்காக நன்றி ஆண்டவரே. உலா வருகிறதற்காக நன்றி ஆண்டவரே. உலா வருகிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஆமீன். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து உலா வருவதற்காக நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. இந்த ஆலயத்தில் நடக்கிற எல்லா காரியங்களையும் ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. பாடல் பாடுகிறவர்களை கர்த்தர் பொறுப்படுங்க. பாடல் பாடுகிறவர்களை கர்த்தர் பொறுப்படுங்க. ஆமீன். பொறுப்படுங்க, 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 பொறுப்படுங்க. ஆமா, வல்லமை இறங்கி வரட்டப்பா. வல்லமை இறங்கி வரட்டும். வல்லமை இறங்கி வரட்டும். பாடல் பகுதியில் மகிமை இறங்கி வரட்டும். பாடல் பாடும்போது மகிமையினால நிரப்புங்க. மகிமையினால் நிரப்புங்க. மகிமையினால நிரப்புங்க. மகிமையினால் நிரப்புங்க. ஆராதனை நேரத்தில் மகிமையினால் நிரப்புங்க. ஆராதனை செய்கிறவர்கள் ஆண்டவர் மகிமையினால் நிரப்புங்க. ஆராதனை வேளையில மகிமையா ஆண்டவர் நிரப்புங்க. அக்கினியாய் நிரப்புங்க. அக்கினியாய் நிரப்புங்க. ஆராதிக்கிற உங்க பிள்ளைகளாகி எங்க மேல உங்க அக்கினியை நீங்க ஊற்றுங்கப்பா. உங்க அக்கினியின் வல்லமைங்களை ஆமீன் ஆட்கொண்டு நடத்திட்டு ஆண்டவரே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மோசேயை சந்திக்கும் போது அக்கினியின் நடுவில் ஆமீன் தேவன் வந்து இறங்கினீரே. அக்கினியின் மதியில தேவன் வந்து இறங்கினீரே. அந்த தேவன் எங்க மேல ஆமீன் அக்கினியால நிரப்பி எங்க மேல வந்து நீங்க இறங்கி ஆளுகை செய்யும்படிக்கு கேட்கிறோம் ஐயா. தகப்பனே, ஆராதனை நேரத்தில் ஆண்டவர் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆமா, ஜோமனுங்க பார்க்கலாம். ஆராதனை ஆண்டவர் பொறுப்பெடுக்க முடியும். ஜோமனுங்க பார்க்கலாம். வாய்களை திறந்து, நல்ல வாய்களை திறந்து ஆண்டோட கேளுங்க. ஒரு மனதோடு கேளுங்க. ஆராதனை ஆண்டவர் பொறுப்பெடுக்கணும்னு கேளுங்க. ஆராதனை ஆண்டவர் பொறுப்பெடுக்கணும். ஆராதனையில் ஆண்டவர் ஆமீன் மகிமையான காரியத்தை செய்யணும். மனசார கேட்க ஆரம்பிங்க. உங்க இருதயத்திலிருந்து கேட்க ஆரம்பிங்க.
ஆராதனையில் நீங்கள் இறங்கி வாங்கப்பா, ஆராதனையில் இறங்கி வாங்கப்பா. இயேசுவே, ஆராதனையில் நீங்கள் இறங்கி வாங்க. எங்கள் ஆராதனைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒத்தாசை பண்ணுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கள் ஆராதனைக்கு ஒத்தாசை பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவர் வந்து ஆராதனை நடத்தி தாங்க. பரிசுத்த ஆவியானவர் வந்து ஆராதனை நடத்தி தாங்க. பரிசுத்த ஆவியானவர் வந்து ஆமீன் அபிஷேகத்தினாலும் வரங்களினாலும் வல்லமையினாலும் ஆமீன் பரிசுத்தத்தினாலும் ஆராதனை வந்து நடத்தி தாங்க. தேவ வார்த்தையினால, அக்னினால, அபிஷேகத்தினால, ஆமீன் வல்லமையினால பரிசுத்த ஆவியானவர் வந்து ஆராதனை நடத்தி தாங்கப்பா. ஆமீன். ஜெபத்தின் நேரத்தை ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஜெபத்தின் நேரத்தை ஆண்டவர் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஜெபத்தின் நேரத்தை ஆண்டவர் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபைகளை தாங்கப்பா. ஆமீன். ஜெபத்தின் நேரத்தை ஆண்டவர் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. அப்பனே, சாட்சிகளை கர்த்தர் எழுப்புங்க. சாட்சிகளை கர்த்தர் எழுப்புங்க. இந்த வாரம் முழுவதும் நீங்க செஞ்ச ஆமீன் நன்மை, நீங்க செஞ்ச அற்புதத்தை, நீங்க செஞ்ச கிருபையை ஆண்டவர் நாங்கள் சாட்சிகளாக அறிவிக்க ஆண்டவர் சாட்சிகளை எழுப்புவீராக. ஆமென், ஆமென். ஆண்டவர் எங்க ஆலயத்தில் சாட்சிகளை கர்த்தர் எழுப்புங்கப்பா. எழுப்புங்க ஆண்டவரே, எழுப்புங்க ஆண்டவரே. சாட்சிகளை கர்த்தர் நீங்க எழுப்புங்கப்பா. சங்கீதம் வாசிக்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். சங்கீதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் பேசுங்க. சங்கீதம் தியானிக்கும் போது கர்த்தர் பேசுங்க. கர்த்தருடைய ஆவியான சங்கீதத்தை தியானிக்கும் போது ஆண்டவர் நீங்க பேசுங்கப்பா, பேசுங்கப்பா, பேசுங்கப்பா. காணிக்கை பகுதி ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நாங்கள் மனதார வந்து எங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அதை நாங்கள் மனசார வந்து நாங்கள் காணிக்கை செலுத்தும் போது எங்களை நீர் அங்கீகரித்து, எங்கள் காணிக்கைகளை அங்கீகரித்து, இந்த பூமியில் வாழ்கிற நாட்களில் எல்லாம் நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் சம்பூரணமாய் நாங்கள் திருப்தி அடைந்து ஆமீன் வாழ்க்கை நடத்த ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம் ஐயா. தகப்பனே, செய்தி நேரத்துக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. செய்தி நேரத்தில் கர்த்தர் நீங்க பேசுங்க, கர்த்தர் நீங்க பேசுங்க. ஆமீன். அதற்கு ஆமீன், ஆமீன் அக்கினி மதிலாய் இருந்து ஆமீன் நான் வந்து அதில் உலா வருவேன் என்று சொன்னீரா ஆண்டவரே. சோத்திரம், 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 சோத்திரம். அக்கினி மதிலா இருந்து ஆமீன் எங்களை நீங்க நடத்த போறதுக்காக நன்றி. ஆமீன், ஆமீன். பூமியின் மேல அக்கினியை போட வந்த அது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னீரே. அந்த அக்கினி எங்களை ஆமீன் ஆளுகை செய்யட்டும். நீங்க விரும்புகிற அக்கினி எங்க ஆலயத்தை ஆளுகை செய்யட்டும். எங்க ஆராதனை ஆளுகை செய்யட்டும். எங்க ஊழியர்கள் ஆளுகை செய்யட்டும். எங்க தேவ பிள்ளைகளை உங்க அக்கினி ஆளுகை செய்யட்டும். தேவ அக்கினி இறங்கி வரட்டையா. தேவ அக்கினி இறங்கி வரட்டையா. பரலோக அக்கினி இறங்கி வரட்டும். பரலோக அக்கினி இறங்கி வரட்டும். பரலோக அக்கினி இறங்கி வரட்டும். பரலோக அக்கினி இறங்கி வரட்டையா. பரலோக அக்கினி இறங்கி வந்து எங்களை ஆளுகை செய்வதாக, எங்க ஆராதனை ஆளுகை செய்வதாக, எங்க ஆலயங்களை ஆளுகை செய்வதாக. தகப்பனே, உமக்கு நன்றி. ஆமென், 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 ஆமென். நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. தகப்பனே, உமக்கு நன்றி. எருசலேமுக்கு அக்கினி மதிலாய் இருந்து அந்த அக்கினிக்கு மேலே மகிமையான தேவன் வந்து உலா வருகிறதற்காக நன்றி. நான் அதற்கு அக்கினி மதிலாய் இருந்து சோத்திரம், சோத்திரம், அதன் மேல் மகிமையாய் வந்து பேசுவேன்னு சொன்னீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. சோத்திரம். எங்கள் ஆலயத்துக்குள்ள உங்கள் அக்கினி பற்றி எரியணும்னு விரும்புகிறீங்களா ஆண்டவரே? அவைகள் எரியட்டும். எங்கள் ஊழியக்காரர்கள் மேலே, உங்கள் ஊழியக்காரர்கள் மேலே அக்கினி ஆமீன் பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறீரே, அதற்காக நன்றி. உங்கள் தேவ பிள்ளைகளாகிய எங்கள் மேலே அக்கினியை பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறீரே, உமக்கு நன்றி. நல்ல விரல்களாய் நாங்கள் ஆமீன் வந்து நிற்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட ஆமீன் நல்ல ஆமீன் விறகுகளாய் நாங்கள் வந்து நிற்கிறோம். சோத்திரம், சோத்திரம். பலிபீடத்தில் இருந்து ஒரு அக்கினி ஆமீன் எழும்பி விறகுகளை ஆமீன் அவைகள் பட்சித்து போடட்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமீன், ஆமீன். தொடர்ந்து தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் ஆண்டவர் எங்களை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அக்கினியினால் பயன்படுத்துங்க. ஆமீன். வரக்கூடியவர்களை ஆமீன் உமக்கு சித்தமானவர்களை ஆமீன் ஆலயத்துக்கு வரணும்னு விருப்பமும் வாஞ்சியும் இருக்கிறவர்களை ஆண்டவர் நீங்கள் கொண்டு வந்து நீங்கள் மகிழ பண்ண வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கூட இருங்க, நடத்துங்க, ஆசீர்வதிங்க. தேவ கரம் எங்களை நடத்தட்டும், நிரப்பட்டும். அக்கினிக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அக்கினி ஜுவாலைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அக்கினி மதிலுக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமீன், ஆமீன். ஆண்டவர் நீங்கள் முன்னின்று நடத்துங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி. ஆமீன். இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி. பிதாவாகிய தேவனுக்கு நன்றி. தொடர்ந்து நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.
ஆமீன் ஆமீன். யாவர் உட்காந்துக்கிடுவோம். சோத்திரம். சரி, அப்படியே பிதாவாகிய தேவனுக்கு, குமாரனாகிய இயேசுக்கும், பரிசுத்த ஆவியானவருக்கும் அப்படியே நம்ம சோத்திரம் கைகளை உயர்த்தி ஒரு 7 சோத்திரம் பண்ணுவோமா? அப்படியே பிதாவாகிய தேவனுக்கு அப்படியே ஒரு 7 சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் 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 சோத்திரம். அப்படியே குமாரனாகிய இயேசுக்கு நல்ல கைகளை உயர்த்தி ஒரு 7 சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். சோத்திரம் 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 சோத்திரம். அப்படியே பரிசுத்த ஆவியானவர் நல்ல கைகளை உயர்த்தி இருதயத்தில் இருந்து ஆமாம் சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். சோத்திரம் 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 சோத்திரம். ஆமீன். ஆராதனைக்கு வந்திருக்கிற பரிசுத்த இந்த ஓய்வு நாள் என்கிற இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்களை நடிகளையும் தெரிவித்து விடுறோம். கர்த்தர் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் நம்ம கூட என்ன செய்கிறாரு? ஆண்டவர் நம்ம கூட பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க. ஆண்டவர் நம்ம கூட பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க. அக்கா இங்கே கொடுங்கக்கா. உங்கள் மகளுக்கு மட்டும் சொல்லிட்டீங்களே, எப்படி ஆளாக இருக்கீங்க நீங்கள்? பின்னாடி கை பிடிச்சி சொல்லுங்க. ஆமாம், நம்ம செல்சி அம்மாவுக்கு பொறாமையை பாருங்கள். முத்தாக்கா கூட இருந்துடக்கூடாது, என் மவ கூட தான் இருக்கணும். ஆண்டவர் உன் கூட இருக்காராம். அவள் அதுக்கு மேலே முத்தக்கடை கை கொடுத்துடக்கூடாது, ஏம்மா உன் கூட இருக்காரு. சோத்திரம். கர்த்தர் நம்ம கூட என்ன செய்கிறாரு? கர்த்தர் ஏன் கூட சொல்லுங்கள். கர்த்தர் நம்ம கூட. ஆமாம், நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார். ஆமாம். தொடர்ந்து ஒரு சில பாடலை பாடுவோம். நல்லா உற்சாகமாக கைகளை தட்டி ஆண்டவர் நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். ராஜேந்திரன் வாங்க பாடல் பாட. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் ஏது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் ஏது உண்டு? நீர்தானே என் வாஞ்சையெல்லாம், உம்மை தானே பற்றி கொண்டேன். நீர்தானே என் வாஞ்சையெல்லாம், உம்மை தானே பற்றி கொண்டேன். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் எது உண்டு? உம்மோடுதான் எப்போதும் நான் வாழ்கிறேன். உம்மோடுதான் எப்போதும் நான் வாழ்கின்றேன். அப்பா என் வலக்கரம் பிடித்து தாங்குகிறீர். அப்பா என் வலக்கரம் பிடித்து தாங்குகிறீர். ஐயா என் வாஞ்சையெல்லாம், உம்மை தானே பற்றி கொண்டேன். நீதானேயா வாஞ்சையெல்லாம், உம்மை தானே பற்றி கொண்டேன். உம் சித்தம் போல் என்னை நீ நடத்துகிறீர். உம் சித்தம் போல் என்னை நீர் நடத்துகின்றீர். முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். நன்றி ஐயா நாள் முழுதும் நல்லவரே வல்லவர். அபிஷாசிஸ்டர் நல்லா கை தட்டுங்க. ஐயா நாள் முழுதும் வல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் எது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி விருப்பம் எது உண்டு? என் உள்ளத்தின் பலனே நீர்தான் ஐயா. என் உள்ளத்தின் பலனே நீர்தான் ஐயா. எனக்குரிய பங்கும் நீர்தான் ஐயா. எனக்குரிய என்றென்றும் நீர்தான் ஐயா. நன்றி ஐயா நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே.
நன்றி ஐயா. நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? உம்மைத்தானே நான் அடைக்கலமாய் கொண்டுள்ளேன். உம்மைத்தானே நான் அடைக்கலமாய் கொண்டுள்ளேன். உம்மோடுதான் வாழ்வது என் பாக்கியம். உம்மோடுதான் வாழ்வது என் பாக்கியம். நன்றி ஐயா. நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. நன்றி ஐயா. நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? எனக்குள்ளே நீர் செயலாற்றி மகிழ்கின்றீர். எனக்குள்ளே நீர் செயலாற்றி மகிழ்கின்றீர். உம் சித்தம் செய்ய ஆற்றல் தருகின்றீர். உம் சித்தம் செய்ய ஆற்றல் தருகின்றீர். நீதானையா வாஞ்சையெல்லாம் உம்மைத்தானே பற்றி கொண்டே. நீதானே என் வாஞ்சையெல்லாம் உம்மைத்தானே பற்றி கொண்டேன். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? உம்மைத்தானே அடைக்கலமாய் கொண்டுள்ளேன். உம்மைத்தானே அடைக்கலமாய் கொண்டுள்ளேன். உம்மோடுதான் வாழ்வது என் பாக்கியம். உம்மோடுதான் வாழ்வது என் பாக்கியம். நீரானையா வாஞ்சையெல்லாம் உம்மைத்தானே பற்றி கொண்டே. நீதானே என் வாஞ்சையெல்லாம் உம்மைத்தானே பற்றி கொண்டோம். நீதானே என் வாஞ்சையெல்லாம் உம்மைத்தானே பற்றி கொண்டேன். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? அல்லேலூயா. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார். அடைக்கலமா ஆண்டவரே ஆதாயமாக்கி கொண்டார். அடைக்கலமாம் ஆண்டவரே ஆதாயமாக்கி கொண்டார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே.
பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு வசனம் உண்டு அன்றாடம் வெற்றி உண்டு. நமக்கு ஆவி உண்டு வசனம் உண்டு அன்றாடம் வெற்றி உண்டு. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. வரப்போகும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். வரப்போகும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். வாதை வந்த கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. அழைத்தவரோ உண்மையுள்ளவர் பரிசுத்தமாக்கிடுவார். அழைத்தவரோ உண்மையுள்ளவர் பரிசுத்தமாக்கிடுவார். ஆவியாத்மா சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். ஆவியாத்மா சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். வாதை வந்த கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே. அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே. தொடங்கினவர் முடித்திடுவார், சொன்னதை செய்திடுவார். தொடங்கினவர் முடித்திடுவார், சொன்னதை செய்திடுவார். வாதை வந்த கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. ஆற்றல் அல்ல சக்தி அல்ல ஆவியினாலாகு. ஆற்றல் அல்ல சக்தி அல்ல ஆவியினாலாகு. சோர்ந்திடாமல் நன்மை செய்வோம், துணையாளர் முன் செல்கிறார். சோர்ந்திடாமல் நன்மை செய்வோம், துணையாளர் முன் செல்கிறார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. அல்லேலூயா.
ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. நமக்கு ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. பாதை வந்த கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. பரப்போகு ரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். வரப்போகு ரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். வாதை உந்தன் கூடாரத்தை நல்லா உற்சாகமா அணுகாது மகனே. அப்படிதான் பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாதே. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாதே. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். வாதை வந்த கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. வாதை வந்த கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. அல்லேலூயா அல்லேலூயா. சரி, அடுத்த பாட்டு பாட அப்படியே யாரு பாக்கியக்காவும் சரி. உம்மா அப்பான்னு கூப்பிடத்தாச, உம்மா அப்பான்னு கூப்பிடவா. உம்மா அம்மான்னு கூப்பிடத்தாச, உம்மா அம்மான்னு கூப்பிடவா. உம்மா அப்பான்னு கூப்பிடத்தாச, உம்மா அப்பான்னு கூப்பிடவா. உம்மா அம்மான்னு கூப்பிடத்தாச, உம்மா அம்மான்னு கூப்பிடவா. உம்மா அப்பான்னு கூப்பிடுவே, உம்மா அம்மானும் கூப்பிடுவே. உம்மா அப்பான்னு கூப்பிடுவே, உம்மா அம்மானும் கூப்பிடுவே. கருவில் என்ன சுமந்தத பார்த்தா அம்மானு சொல்லணும். உம் தோளில் என்ன சுமந்தத பார்த்தா அப்பானு சொல்லணும். கருவில் என்ன சுமந்தத பார்த்தா அம்மானு சொல்லணும். என்ன தோளில் தூக்கி சுமந்தத பார்த்தா அப்பானு சொல்லணும். என்னை கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா அம்மானு சொல்லணும். என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா உம்மா அப்பான்னு சொல்லணும். என்னை கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா அப்பான்னு சொல்லணும். உம்மா அம்மானு கூப்பிடுவே, உம்மா அப்பானும் கூப்பிடுவே. உம்மா அப்பான்னு கூப்பிடுவே, உம்மா அம்மானும் கூப்பிடுவே. என் கண்ணீரை துடைச்சத பார்த்தா அம்மானு சொல்லணும். என் விண்ணப்பத்தை கேட்பத பார்த்தா
அப்பான்னு சொல்லணும். என் கண்ணீரை துடைச்சத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என் விண்ணப்பத்தை கேட்பத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்னை ஏந்துவதும் தாங்குவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். ஓ இறக்கத்தை ஒருக்கத்தை பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்னை ஏந்துவதும் தாங்குவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். உங்க இறக்கத்தை ஒருக்கத்தை பார்த்தா அப்பான்னு சொல்லணும். உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மானும் கூப்பிடுவே. உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மானும் கூப்பிடுவே. உங்க நேசத்தையும் பாசத்தையும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். உங்க பாரத்தையும் தாகத்தையும் பார்த்தா அப்பான்னு சொல்லணும். உங்க நேசத்தையும் பாசத்தையும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். உங்க பாரத்தையும் தாகத்தையும் பார்த்தா அம்பான்னு சொல்லணும். உங்க பரிவையும் தயவையும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். உங்க காருண்யமும் கிருபையும் பார்த்தா அப்பான்னு சொல்லணும். உங்க பரிவையும் தயவையும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். உங்க காருண்யமும் கிருபையும் பார்த்தா அப்பான்னு சொல்லணும். உம்மா அப்பான்னு கூப்பிடுவே, உம்மா அம்மானும் கூப்பிடுவே. உம்மா அப்பான்னு கூப்பிடுவே, உம்மா அம்மானும் கூப்பிடுவே. உம்மா அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மா அப்பான்னு கூப்பிடுவே. உம்மா அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மா அம்மான்னு கூப்பிடுவே. ஹல்லேலூயா. 536வது பாடலை கூட பாடுவோம். ஹல்லேலூயா. மாறாவின் கசந்தனை மதுரமாய் மாற்றின தேவன் நம்மோடு கூட உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வனாந்திர வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுமா? வனாந்திரத்தில் செடி கொடி எதுவுமே இருக்காது, குடிக்க தண்ணி எதுவுமே இருக்காது. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் நம்ம குடும்ப பாரம் அப்படி இருக்கிறதா? ஹல்லேலூயா. கர்த்தரை சார்ந்து கொள்வோம். அவரை வனாந்திரத்தில் நீரூற்றுகளை புறப்பட பண்ண வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சொந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சொந்து போகும் நேரங்களில், நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும். என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே. வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சொந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சொந்து போகும் நேரங்களில், செங்கடல் எதிர்த்து வந்தும் பங்கம் வந்திடாமல் அங்கே பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே. செங்கடல் எதிர்த்து வந்தும் பங்கம் வந்திடாமல் அங்கே பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே. விடுவிப்பார் ஆண்டவர், நல்குவார் பொது பலன், தடுத்திடும் சத்துருக்கள் அழிந்து மாளுவார். விடுவிப்பார் ஆண்டவர், நல்குவார் பொது பலன், தடுத்திடும் சத்துருக்கள் அழிந்து மாளுவார். வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சொந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சொந்து போகும் நேரங்கள்,
தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வை சத்துரு விதைத்திடும் போது, தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வை சத்துரு விதைத்திடும் போது, மாறாவின் கசந்த நேர் மதுரமாய் மாறிடும், காரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே. மாறாவின் கசந்த நேர் மதுரமாக மாறிடும், காரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே. வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சொந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சொந்து போகும் நேரங்களில், பாதையில் வெளிச்சம் காட்டாதவன் ஒளியுடன் மாற்றி ஸ்தம்பம் முன்னே செல்லுதே. பாதையில் வெளிச்சம் காட்டாதவன் ஒளியுடன் மாற்றி ஸ்தம்பம் முன்னே செல்லுதே. ஆண்டவர் பேசுவார் கர்த்துடன் போதிப்பார், அண்டினோர் ஆண்டவர் ஜீவதேவரே. ஆண்டவர் பேசுவார் கருத்துடன் போதிப்பார், அண்டினோர் ஆண்டவர் ஜீவதேவனே. வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சொந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சொந்து போகும் நேரங்களில், இனிமையற்ற வாழ்வினில் நான் தனிமை என்று எண்ணும் போது மகிமை தேவன் தாங்கிடுவாரே. இனிமையற்ற வாழ்வினில் நான் தனிமை என்று எண்ணும் போது மகிமை தேவன் தாங்கிடுவாரே. இனிமையாம் மன்னாவை வரிசிக்க பண்ணுவார், இனி எனக்கென்றுமே தாழ்வு இல்லையே. இனிமையாம் மன்னாவை வரிசிக்க பண்ணுவார், இனி எனக்கென்றுமே தாழ்வு இல்லையே. வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சொந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சொந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சொந்து போகும் நேரங்களில். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 522வது பாடலை கூட பாடுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீரின்றி வாழ்வேது ஏசையா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது ஏசையா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் ஓராண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் ஓராண்டு நான் வாழ்ந்த போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே, ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே. உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. கல்லு
கல்லுக்குள் தேரையை வைத்தவனே, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவனே. கல்லுக்குள் தேரையை வைத்தவனே, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவனே. உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உமையன்றி அணுவேதும் அசையாதையா. உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா. நீரின்றி வாழ்வேது இசையா, உம் நினைவென்றே மகிழ்வேது தேவா. நேரின்றே வாழ்வேது இறைவா, உம் நினைவென்றே மகிழ்வேது தேவா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், 1000 ஆண்டுகள் போதாதையா, 1000 ஆண்டுகள் போதாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவென்றே மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. ஹல்லேலூயா. இருந்தனங்க அப்படியே நம்ம முழங்கால் படிட்டு தேவனை நோக்கி ஆராதிப்போம். ஹல்லேலூயா. இயேசுவே துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் கூட ஒரு விசையாக நம்மை அவருடைய கரங்களில் அர்ப்பணிப்போம். நம்மளுடைய குற்றங்கள் குறைகளை எல்லாம் ஒருவேளை அவர் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ சொல்லியிருப்போம், பேசியிருப்போம், எதையாவது கண்களினால் செய்து பார்த்துருப்போம். எந்தவித காரியமானாலும் எந்தவித குற்றங்களானாலும் இயேசுவிடத்தில் அறிக்கை செய்து விட்டு விடுவோமா? விட்டு விட்டாதான் நாம் அவரிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் தகப்பனே, என் மீறுதல்களை மன்னிங்க, என் பாவங்களை மன்னியுங்க, என் அக்கிரமங்களை மன்னியுங்க ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத எந்தவித காரியங்களும் எங்களுக்குள் இருக்கக்கூடாது ஆண்டவர், என் இருதயத்துக்குள் இருக்கக்கூடாது. ஏன்னா இது நீங்க தங்குகிற ஆலயம் ஆண்டவர், என் சரீரம் நீ தங்குகிற ஆலயம் என்று சொல்லியிருக்கிறேங்க ஆண்டவரே. ஒருவன் ஆலயத்தை கெடுத்தால் பிதாவானவர் அவனை கெடுப்பார் என்று உம்முடைய சத்திய வேதம் சொல்லியிருக்கிறதப்பா. இந்த ஆலயத்தை கெடுத்துக் கொள்ளுகிற எந்த விதமான அசுத்த கிரியைகளும் எங்களுக்குள் எங்கள் இருதயத்துக்குள் சரீரத்துக்குள் இல்லாதபடிக்கு இந்த வேளையில எங்களை கத்தாவை முற்றிலுமா எங்களை அர்ப்பணிக்கிறேன் ஏசப்பா. நீர் உம்முடைய ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்க, உம்முடைய ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்க ஏசப்பா. உம்முடைய ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்க ஆவியானவரே. பரிசுத்தரேமே நாங்கள் துதிக்கிறோம், பரிசுத்தரேமே நாங்கள் தொழுது கொள்ள வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை குற்றங்கள் எல்லாம் மன்னித்த ஆண்டவரே, எங்களை பாவமர கழுவி பரிசுத்தப்படுத்தின கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் இரக்கம் உருக்கம் நிறைந்த தகப்பன் ஆண்டவரே. எத்தனை நன்மைகள் செய்தீர் எங்களுக்கு ஆண்டவரே. அப்பா அவையெல்லாம் நாங்கள் சொல்லி சொல்லி நன்றி சொல்ல 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது கர்த்தாவே, 1000 காலங்கள் ஆனாலும் போதாது ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 அப்பா. அப்பான்னு கூப்பிட ஒரே அதிகாரமுடைய தெய்வம் நீர் ஆண்டவரே. அம்மான்னு கூப்பிடுகிற ஒரே அதிகாரமுடைய தெய்வம் நீர் ஆண்டவரே. அப்பா எங்களை கத்தாவே உங்களுடைய நேசத்தையும் பாசத்தையும் பார்த்தா உம்மை அப்பா அப்பான்னு கூப்பிடணும் ஆண்டவரே, உம்மை அம்மானு தான் கூப்பிடணும் ஆசை ஆண்டவரே. உம்மை அப்பானும் கூப்பிடுவேன் அம்மானும் கூப்பிடுவேன் செய்யா. இயேசுவே ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். நீர் ஆளுகை செய்யும்படியாய் வர வேண்டும் தூய ஆவியானவரே, வர வேண்டும் தூய பரிசுத்த ஆவியானவரே. இந்த வேளையில இறங்கி வரும்படியாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர் இறங்கி வரும்படியாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை ஆளுகை செய்ய வர வேண்டுமாய் அர்ப்பணிக்கிறோம் பரிசுத்தரே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஏசப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள
உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே, இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. உம் தழும்புகளால் நான் சுகமானே, உம் பாசத்தினால் நான் திகைத்து போனே. உம் தழும்புகளால் நான் சுகமானே, உம் பாசத்தினால் நான் திகைத்து போனே, நான் திகைத்து போனே, நான் திகைத்து போனே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே, இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. ஆமாண்டவர், எங்க சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள எங்களுக்கு இந்த உலகத்துல உம்மை விட்டா யாரு இருக்கா ஏசப்பா. ஆண்டவரே, எங்கள் சொத்தெல்லாம் ஆண்டவரே நீங்க தந்தது தான் ஆண்டவரே. எங்களுடைய சரீரத்தில் காணப்படுகிற சுகமெல்லாம் நீங்க தந்த விடுதலை ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நோயிலும் பேயின் பிடியிலும் பிசாசின் பிடியிலும் அடிமைத்தனத்திலும் அடிமைப்பட்டு கிடந்த இந்த எங்களை ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய பாசத்தினாலும் ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினாலும் மீட்டீர் ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால எங்களை மீட்டீரே தகப்பனே. ஆண்டவரே, நீங்க எங்க சொந்த இயேசப்பா. நாங்க உங்க பிள்ளையாய் வாழ தகுதியாக எங்களை மாற்றின கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிற ராஜா. மகிமையானவரே, உமக்கு நாங்கள் நன்றி பலிகளை செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவே ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த உலகத்துல எத்தனையோ சொந்தங்கள் இருக்கலாம், எவ்வளவோ சொந்தங்கள் இருக்கலாம். நமக்கு ஒரு குறைவு நேர்ந்த போது, நம்ம வாழ்க்கையில நம்ம குடும்பத்துல ஏதோ ஒரு தேவை வந்த போது நம்ம சொந்தங்கிட்ட போய் எனக்கு இதை கொடுங்களேன், எனக்கு இந்த காரியத்தை செய்யுங்களேன்னு கேட்டு பாருங்க. நிச்சயமா உதட்டளவுல சொந்தம்னு சொல்லுவாங்க. உதவின்னு கேட்டு போனா என்கிட்ட இல்லையேன்னு சொல்லுவாங்க. ஆனா அப்பா இயேசுகிட்ட நீங்க நெருங்கி பேசி பாருங்க, அவரே சார்ந்து அவரிடத்துல கேட்டு பாருங்க. அவர் இல்லைன்னே சொல்ல மாட்டாரு, அவர் எதையுமே இல்லைன்னே சொல்ல மாட்டாரு. நீங்க கேட்காம இருந்தா மாத்திரம் தான் பெற்றுக்கொள்ளாம இருப்பீங்க. நீங்க கேட்டு பாருங்க, முழு உள்ளத்தோடு உங்கள் முழு ஆத்மாவோடு கேட்டு பாருங்க. நிச்சயமா அவரிடத்திலிருந்து ஒன்றையுமே பெறாம இருக்க முடியாது. ஹல்லேலூயா. அவர் எல்லாத்தையுமே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. நமக்காக எல்லாத்தையும் சபாரித்து வச்சிருக்கிறாரு. அவர் சேகரித்து வச்சிருக்கிறாரு. பெற்றுக்கொள்ள பாத்திரமா நாம இருக்கோமா, அவரிடத்தில் கேட்கிறோமா என்று அவர் கண்ணோக்கி பார்க்கிறாரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவரை போல சொந்த இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது. சொந்த பந்தம் நம்ம நோய்வாய்ப்பட்டோம்னா கைவிட்டு போயிடுவாங்க. நம்ம ஒரு பிரச்சனையில் இருந்தோம்னா உதவி செய்ய மாட்டாங்க. ஆனால் நம்ம நோய்வாய்ப்பட்ட போதும், கடன் பிரச்சனையில் இருந்த போதும், பாவத்துக்கு அடிமையாக இருந்த போதும் நம்ம தேடி வந்த மீட்ட தெய்வம் தாங்க இயேசு. நம்ம கடனை எல்லாம் மாற செய்வா தேடி வந்த தெய்வம் தாங்க இயேசு. ஹல்லேலூயா. அந்த நல்ல தெய்வத்தை நீங்க உயர்த்துவோமா? உங்கள் உதடுகளின் கனியாகி ஸ்தோத்திர பலிகளை சேர்த்து உயர்த்துவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துகிறாரே, ஒரு குறைவின்றி நடத்துகிறாரே. நீங்க என்ன கேட்கிறீங்களோ அதை முழு உள்ளத்தோடு கேளுங்க. இருமனமாய் எதையும் கேட்காதீங்க. இருமனம் இரு வழிகளில் இருக்கிறவன் எதையுமே கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியவே முடியாது. ஹல்லேலூயா. முழு மனதோடு கேட்டு பாருங்க, நிச்சயமா பெற்றுக்கொள்வீர்கள். என் நாமத்தினால 2-3 பேர் எதை கேட்டாலும் நான் தருவேன்னு சொல்லி இருக்கிறாரு. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? ஹல்லேலூயா. நாம பெற்றுக்கொள்ளாம இருக்கிறோம்னா நம்மிடத்துல தான் ஏதோ ஒரு குறை இருக்கு. அதை நாம சரி செய்யணும். அதை எதுன்னு சொல்லி ஆராய்ஞ்சு பார்த்து அதை சரி செஞ்சோன்னா அவருடைய நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தரே துதிக்கிறோம் அப்பா. இயேசுவே, இது நாள் வரையில் ஒரு குறைவின்றி காத்து வந்திரே உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. இயேசுவே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. இயேசுவே நாங்கள் உம்மை போற்றுகிறோம் ராஜா. எங்கள் துதிக்கு பாத்திரரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உதடுகளின் கனியாகி ஸ்தோத்திர பலியில் பிரியமுள்ள தேவனே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொன்னீங்களே, அந்த இஸ்ரவேலை ஆசீர்வதிங்க. அந்த இஸ்ரவேலர்கள் நாங்கள் தானே ஆண்டவரே, நாங்கள் தானே இயேசுவே. எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை ஆசீர்வதிக்க வாங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் ஆண்டவரே அபிஷேகத்தினாலும் நிரப்ப வாங்க. ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya. இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யாருமே சும்மா இருக்காதீங்க. உங்கள் கைகளை உற்சாகமாக தட்டுங்க. உங்கள் வாய்களை விரிவா திறந்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்க. ஹalleluya ஹalleluya. இயேசுவே ஸ்தோத்திரம் 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 அப்பா. உன்னதங்களில் வெற்றி இருக்கிறவர் நம்மை பாப்பாரா? நிச்சயமா பாப்பார். அவர் உறங்காமல் காண்கிற தேவன், அவர் கண்ணுறங்காமல் நம்மை பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. இயேசுவே நீங்க வாங்க தகப்பனே. நல்லவரே உம்மை நாங்கள் புகழ வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே வாங்க ஆண்டவரே. ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பலனில்லாத நேரங்களில் பலனுடையாளரே, பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே, சொல்லொன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா, சொல்லொன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், அன்பினால் எங்களை நடத்திடுமே, அன்பினால் எங்களை நிரப்பிடுமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆமாண்டவரே, ஆண்டவரே, சாவுக்கு ஏதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெறச் செய்த தேவன் அல்லவா நீர் ஆண்டவரே. மரணத்தின் பிடியிலிருந்து எங்களை மீட்டீரே, உம்முடைய கிருபையினாலே எங்களை ரட்சித்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று தவித்து நின்ற போது ஆண்டவரே எங்களை தேடி வந்து ரட்சித்த தெய்வமே, ஆண்டவரே திக்கற்று நின்ற போது ஆண்டவரே தேடி வந்து எங்களை விடுவித்த தெய்வமே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா, அனாதையாய் அலைந்தேன், நான் திரிந்தேன் பல நாட்கள் ஆண்டவரே. உம்மை அறியாமல் வாழ்ந்த நாட்கள் பல நாட்கள் ஆண்டவரே. அப்பா, நீர் யாரென்றே தெரியாமல் வாழ்ந்த அப்பா எங்களை தேடி வந்து மீட்டீரே. அப்பா, எங்களை தேடி வந்து ரட்சித்து இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் உம்மை துதிக்கும்படியாய் செய்தீரப்பா. இப்படிப்பட்ட அனுபவத்தில் இருக்கிற ஜனங்கள் கோடி கோடி ஆண்டவரே உலகத்துல உண்டு ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஜனங்களை மீட்டு கொண்டு வருவீங்களா ஆண்டவரே? பாவத்துக்கு அடிமைப்பட்ட ஜனங்களை மீட்டு கொண்டு வருவீங்களா ஆண்டவரே? அப்பா ஸ்தோத்திரம். நோயின் பிடியில் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வருவீங்களாப்பா? இயேசுவை விடுதலையாக்கும்படியாய் விடுதலை நாயகன் இறங்கி வருவீராக, விடுதலை நாயகன் இறங்கி வருவீராக, ரட்சிப்பின் தேவன் இறங்கி வருவீராக, ரட்சிக்கிற வல்லவர் நீர் இறங்கி வருவீராகப்பா. ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இயேசுவை இறங்கி வாங்க, இயேசுவே இறங்கி வாங்க ஆண்டவரே. அன்பின் தெய்வமே, அன்பின் தெய்வமே அப்பா, நீங்க இறங்கி வாண்டவரே. அப்பா ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிறோம் இயேசுவே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கிருபை இரக்கங்களினால் எங்களை முடிசூட்டின தகப்பனே உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. ஒரு குறைவின்றி நடத்தின தெய்வமே, எங்கள் விளக்க அணையாமல் ஆண்டவரே எரிய செய்த தெய்வம் ஆண்டவரே. நிர்மூலமாக இருந்த எங்களை நிர்மூலமாகாமல் காத்த தெய்வமே ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே, மரணத்தை தேடி ஓடிக்கொண்டிருந்த எங்களை ஆண்டவரே மரணத்திலிருந்து விடுவித்த தெய்வம் ஆண்டவரே. பாதாளத்துக்கு சொந்தக்கார
வேலைக்காரராக இருந்த எங்களை ஆண்டவரே பரலோகத்துக்கு சொந்தக்காரரை மாற்றின எங்கள் அன்பு தெய்வமே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இயேசுவே நீர் துதிக்கப்படத்தக்கவர் என்று அறிந்து உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. நீர் ஒருவரே வாழ்த்துதலுக்குரியவர், நீர் ஒருவரே எங்கள் வணக்கத்துக்குரியவர், நீர் ஒருவரே எங்கள் போற்றுதலுக்குரியவர் அப்பா. எங்கள் புகழ்ச்சிக்கும் கனத்துக்கும் துதிக்கும் பாத்திரர் நீர் ஒருவரே ஆண்டவரே. இயேசுவே உம்மை போல தெய்வம் உலகில் இல்லை ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம் 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 அப்பா. உம்மை நம்பி உம்மை முழு இருதயத்தோடு கர்த்தாவை ஏற்றுக்கொண்டு அப்பா உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் விடுதலை அளிக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. இயேசுவே வாரும்னு கூப்பிடுங்க, அப்பொழுது அவர் உங்க உள்ளத்துக்குள்ள உங்க இல்லத்துக்குள்ள அவர் வருவதை நீங்கள் உணர முடியும், அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதை நீங்கள் உணர முடியும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா நீர் நடத்தும் ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாய் உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவித நன்மைகளினாலும் எங்களை நிரப்பினதற்காய் நன்றி செலுத்துமே துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்மை உயர்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். மத்தியில் கோயிலையா வந்து சங்கீதங்களை வாசிப்பாங்க. நாம் யாவரும் எழுந்து நின்று சங்கீதங்களை வாசிப்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சங்கீதம் 123. சங்கீதம் 123. பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும். நிந்தையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். சங்கீதம் 123 1 2 3 வாசிங்கப்பா. ஆமென் அல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். நம்ம ஏசப்பா எங்கே வாசமாக இருக்கிறாராம்? ஆமென். பரலோகத்தில் வாசமாக இருக்கிறாராம். நம்முடைய கண்கள் அவரை நோக்கி ஏறெடுக்கணும். நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்காகவும் அவரை தான் நோக்கி ஏறெடுக்கணும். உலகத்தின் மனுஷமத்தில் போய் ஏறெடுக்க கூடாது. ஆமென் அல்லேலூயா. இதோ வேலைக்காரியின் கண்கள் வேலைக்காரரின் கண்கள் தாங்கள் எஜமானின் கையை நோக்கியிருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தான் எஜமாட்டின் கையை நோக்கியிருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. வேலை, அதாவது நம்ம காசு இருந்துட்டு வேலை செஞ்சோம்னா நமக்கு தெரியாது. ஆனால் காசு இல்லாமல், பணம் இல்லாமல் இன்றைக்கி நமக்கு ஏதாவது அரிசி வாங்கணும், இன்றைக்கி அதை வாங்கி தான் நம்ம சமையல் செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னா, நம்ம வேலை செஞ்சு முடிச்சோன்னு நம்முடைய கண்கள் எப்படி நோக்கியிருக்கு எஜமான்ட்ட, அப்படியே பரிதவிச்சிட்ருக்கோம். எப்படா பைசா தருவார். சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சுருவோம். ஆனால் செஞ்சுட்டு எப்போ நம்ம சம்பளத்தை வாங்கிட்டு நம்ம போய் பிள்ளைகளுக்கு அரிசி வாங்கி கொடுக்கணும், நம்ம சாப்பிட நோக்கி எவ்வளோ பரிதாபத்தோடு கூட அந்த சூழ்நிலையில் இருக்கிற அவங்களுக்கு தான் அந்த பாடுகள் தெரியும். அதுதான் ஆண்டவர் சொல்லாரு. அதே மாதிரி இங்கே கீழே சொல்லியிருக்கா பாருங்க, ஒரு பெண் வேலை செஞ்சு தன்னுடைய எஜமானு கீழே வேலை செஞ்சு அவளும் தன்னை அதை வாங்கிட்டு போய் தன்னுடைய வீட்டில் தன்னுடைய காரியங்களை செய்யணும்னு சொல்லி அவள் அந்த எஜமாட்டியை எப்படி நோக்கி இருக்கிறாளோ, அதே போல தான் நம்முடைய பாடுகளுக்காகவும்
நம்முடைய பிரச்சனைகளுக்காகவும் நம்முடைய தேவைகளுக்காகவும் நம்முடைய கண்கள் யாரை நோக்கி இருக்கணுமா? ஆமேன், நம் தேவனாகிய கர்த்தரை நோக்கி இருக்கணும். அந்த பரலோகத்தினுடைய தேவனுடைய இரக்கத்தை நோக்கி நம்முடைய கண்கள் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் போது தேவன் நிச்சயமாக மனம் இறங்கி தேவன் நன்மை செய்வார். நம்முடைய கண்கள் அவரை நோக்கி இருக்கும் போது தேவன் நிச்சயமாகவே நமக்கு நன்மை செய்வார். அதனால உலகத்தின் மனுஷன் அவன் கொடுப்பானா, இவன் கொடுப்பானா, அவன் நன்மை செஞ்சிருவானா, இவன் நன்மை செஞ்சிருவானா சொல்லி ஓடிடவே கூடாது. தேவனுடைய கரத்தில் நீங்கள் இருந்து பாருங்க. நான் நிறைய நன்மையை தேவனுடைய கரத்தில் வாங்கியிருக்கிறேன். நீங்கள் இருந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக எல்லா காரியத்திலிருந்து தேவன் நமக்கு விடுதலை கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும். சங்கீதக்காரன் சொல்கிறான், ஆண்டவரே இப்படி பிரச்சனை இருக்குது, இப்படி பாடுகள் இருக்குது, இப்படி வேதனைகள் இருக்குது, எல்லாவற்றிலிருந்து எங்களுக்கு நன்மை செய்யுங்கன்னு சொல்லி தேவனை நோக்கி நாம் காத்திருக்கும் போது, அவரே நோக்கி நாம் வேண்டிக் கொள்ளும் போது நம்முடைய கண்கள் அந்த பரலோகத்தின் தேவனை நோக்கி காத்திருக்குமானால் தேவன் நமக்கு இறங்கி பெரிய காரியங்கள் செய்வார். நம்முடைய தேவையெல்லாம் அவரவே நோக்கி காத்திருக்கட்டும். ஆமென், அல்லேலூயா. இந்த சங்கீதத்தை எனக்கு கொடுப்பதற்கு ஆண்டவராய் அடியனை பயன்படுத்துவதற்காக கர்த்தர் கொடான கொடுத்து நன்றி. ஆமென், அல்லேலூயா. ஒரு சின்ன சாட்சி சொல்ல விரும்புகிறேன். ஒரு சரியான நாள் தெரியல, இந்த வாரத்தில் தான், அதாவது 2-3 நாளைக்கு முன்னாடி நாங்கள் 2 பேரும் களை வெட்டி இருந்தோம், மண் அணைச்சிட்டு இருந்தோம் கடலைக்கு. ஆள் வேறு இப்போ வரலன்ட்டாங்க, மண் அணைச்சிட்டு இருந்தோம், கஷ்டமாக இருந்துச்சு. 2 பேரும் போய் சாப்பிட்லான்னு போய் கொஞ்சம் நேரில் உட்காந்து சாப்பிட போனோம். அவள் சாப்பிடலை, நான் சோறு எடுத்து வச்சு 2 வாய் சாப்பிட்டேன். அவங்க தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி, அடியே என் உடம்பெல்லாம், அவள் மூணாரில் இருக்கிறா, அப்படியே பிச்சு பிடுங்குதுக்கா, என்னால் என்ன செய்யணும் தெரியல, அப்படியே பிச்சு அப்படியே எடுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறா. உடனே உன் அந்த செல்லை வாங்கிட்டு இவள் செல்லை என்கிட்டருந்து வாங்கி அப்படியே தனியாக மலங்கள் பட்டி ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தா. நான் அந்த சோறை அப்படியே சாப்பிடலை. வேதம் சொல்லுது, 2 பேர் 3 பேர் கூடி ஜெபிக்கிடத்தில் ஜெபிச்சிங்கன்னா அந்த காரியத்தை செய்வேன்னு சொல்லி நான் அப்படியே உட்காந்துருந்தேன். அப்படியே சோறை வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு ஒரே அழுதுகிட்டே இருந்தேன். ஆண்டவர் இப்போ நீங்கள் நன்மை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிகிட்டே இருந்தேன். ஆனால் அவள் பயங்கரமாக ஜெபம் பண்ணான். அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் நிச்சயமாக நன்மை செய்வார் என்று சொல்லி நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதே மாதிரி ஆண்டவர் உடனே நன்மை செஞ்சு அவருக்கு விடுதலை கொடுத்தார். ஆனால் திரும்ப ஒரு கொஞ்ச நேரம் கழித்து, ஒரு அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் இருக்கும், திரும்பவும் எனக்கு அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே நான் சொன்னேன், நாங்கள் ஒரு நம்பர் தரோம், நீ அதுக்கு ஜெபம்னு சொல்லி உடனே பாஸ்ட் நம்பரை கொடுத்து நீ ஜெபம்னு சொல்லி ஜெபம்னு சொன்னோம். அவங்களும் ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் நாங்கள் தொடர்பு கொள்ள முடியல. அப்புறம் நைட்டு நாங்கள் தொடர்பு கொள்ளும் போது கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொன்னான். ஆனால் அவள் இப்போ தான் சமீபத்தில் தான் இந்த சபை ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அவள் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டா. அதுக்கு முன்னாடி பயங்கர வைராக்கியமாக இருந்தவா, பயங்கரமாக இதில் ஒரு வைராக்கியமாக இருந்தவ தான். ஆனால் இந்த சபை ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டா. அவளுக்கு பயங்கரமான வியாதி, ஆனால் தேவன் அந்த வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்துருந்தார் பாருங்கள். அதுக்கப்புறம் அவள் சொல்லியிருக்கா, அவன் புருஷன் காசு இல்லை, கடன் வாங்கி ஒரு 1500 கடன் வாங்கி கொடுத்துருக்குறான். கொடுத்து போய் ஆஸ்பத்திரியில் செக் பண்ண சொல்லியிருக்கான். ஆஸ்பத்திரி அனுப்பியிருக்காங்க. ஆனால் இவ சொல்லியிருக்கிறா, ஆண்டவரே நான் உங்களை நம்புகிறேன், உங்களை விசுவாசிக்கிறேன். அந்த டாக்டர் செக் பண்ணிவிட்டு எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடணும், எனக்கு ஊசி போடக்கூடாது, எனக்கு மருந்து தரக்கூடாது, நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும், நீங்கள் பெரியவங்கிறத எல்லாரும் நம்பணும் அப்படின்னு சொல்லி அவன் ஜெபம் பண்ணிவிட்டு இந்த வார்த்தை சொல்லிவிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டான். பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் செக் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே பார்த்துட்டு அந்த டாக்டர் சொன்னாராம், ஏம்மா அவங்க உடம்புல எல்லாம் கரெக்டாக இருக்குது, பிளட்டு யூரியன் எல்லாம் கரெக்டாக இருக்குது, எந்த விதமான மருந்தோ மாத்திரையோ உனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்களுக்கு சொன்னான். எனக்குன்னா பயங்கர சந்தோஷம், பயங்கரமான ஒரு மகிழ்ச்சி. நம்முடைய துக்கத்தை கண்ட தேவன், அந்த பரலோக தேவனுடைய அந்த கண்களை ஏறெடுக்கும் போது தேவன் நமக்கு நன்மை செய்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஏன் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன்னா, அவளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா உடனே நான் இங்கே தான் வர சொல்லுவேன். அது எவ்வளோ அப்படின்லாம் நான் பார்க்க மாட்டேன். என்ன இருந்தாலும் தேவன் நமக்கு நன்மை செய்வார்னு சொல்லி நீங்கள் வந்ததுக்கப்புறம் நான் சில ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து சரி பண்ணி அப்படி எத்தனையோ முறை நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். முடியல அப்படின்னா உடனே எங்களுக்கு தான் சொல்லுவோம். அப்படி
ஆனால் நான் இந்த நேரத்தில் அங்கே போக முடியாது. ஏன்னா எங்களுக்கு பயங்கர வேலை டைட்டு. அவள் போனாலும் கஷ்டம், நான் போனாலும் கஷ்டம். நான் தேவன் பெரியவர். ஆண்டவர் நோக்கி பார்த்தேன், ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யணும், நாங்கள் தான் போகணும், பிரச்சனை இருந்தால் நாங்கள் தான் போய் ஆகணும், ஆனால் எங்களுக்கு நன்மை செய்யுங்கப்பா அப்படின்னு சொன்னோம். தேவன் அவள் ஜெபத்தை கேட்டு, எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பரலோக தேவன் நன்மை செய்ததுக்காக கர்த்தர் கோடான கொடி தோத்து நன்றி. ஆமென். அல்லேலூயா. சரி, காணிக்கைக்காக ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம். எங்களையும் எங்கள் காணிக்கையும் ஆண்டவர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து நன்மையினால் நிரப்பி இந்த பூமியில் வாழ்கிற நாட்கள் எல்லாம் கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார், கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருந்தது என்று நாங்கள் சாட்சிகள் சொல்லுகிற விதமாக கர்த்தர் எங்களை ஆமீன் அபரிதமாய் ஆசீர்வதித்து இந்த பூமியில் வாழ்கிற நாட்களெல்லாம் நாங்கள் சமாதானத்தோடு ஜீவனம் பண்ண எங்களுக்கு கிருபையும் பலத்தையும் தர வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். நீர் எங்களுக்கு தந்ததை நாங்கள் மன விருப்பத்தோடு சோத்திரம் நாங்கள் அதை உமது சமூகத்தில் நாங்கள் படைத்திருக்கிறோம். கர்த்தரவைகளை அங்கீகரித்து ஆசீர்வதித்து நன்மை நாள் நிரப்புங்க. இந்த சோத்திரம் காணிக்கையானது எங்களுக்கும் எங்கள் ஊழியங்களுக்கும் நாங்கள் சரியாய் செலவு செய்ய எங்களுக்கு கிருபையும் ஞானத்தையும் தாங்க. கூட இருங்க, நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்கள் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சரி, எல்லாம் உட்காந்துக்கிடுவோம். கர்த்தர் பெரியவர். சரி, இன்னைக்கு ஆமாம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நிச்சயமாகவே பெரிய காரியங்கள் செய்வார். அல்லேலூயா. சரி, நம்ம எல்லாம் எடுத்துக்கொள்வோம். லூக்கா 12:49 எடுத்துக்கொள்வோம். லூக்கா 12:49. லூக்கா 12:49 எல்லாம் எடுத்து நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். எடுத்துட்டிங்களா? லூக்கா 12:49 பழைய ஏற்பாட்டில் தேடுதீங்களா? தானே கேட்கேன். பழைய ஏற்பாட்டில் யாரும் தேடிடாதீங்க, லூக்கா இருக்காது. லூக்கா தம்பி வேணால் யாராவது இருப்பாங்க. சரி, எல்லாம் வாசிக்கலாம். லூக்கா 12:49 வாசிப்போம். பூமியின் மேல் அக்கினியை போட வந்து இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். சரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாய்களை திறந்து ஊழியத்தை செய்து கொண்டு வரார். தன்னுடைய சோத்திரம் தனக்கு ஒப்புவிக்கப்பட்ட தேவ சித்தத்தை, தேவனுடைய விருப்பத்தை மனதார ஊழியத்தை செய்து கொண்டு வரக்கூடிய அந்த காலகட்டங்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிறைய ஊமைகளை சொல்லுகிறார். மனிதரிடத்தில் பேசும்போது அற்புதம் நடக்கு, அடையாளம் நடக்கு, நிறைய ஊமைகளை மறைமுகமாக சொல்லுகிறார். அப்படி ரொம்ப வேகமாக ரொம்ப அல்லது சோத்திரம் பயங்கரமாய் ஊழியம் செய்து கொண்டு இருக்கும்போது அவரே நேரிடையாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். சொல்லுங்க, பற்றி எரிய வேண்டும் என்று. சத்தமா, சேரில் இருக்கவங்க மட்டும். ஏன்னா சேரில் இருக்கவங்களுக்கு தான் பற்றி எரிஞ்சிட்டே இருக்கணும். ஏன்னா ஃபேன் உங்களுக்கு தான் ஓடுது பார்த்தீங்களா? இல்லைன்னு வைங்க, தூங்கிடுவீங்க. சேரில் இருக்கவங்க சொல்லுங்க, பற்றி எரிய வேண்டும் என்று. இதுக்கு நேரம் போகலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பயங்கரமான பிஸியாக ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர், அதாவது இயேசுனுடைய மன விருப்பத்தை ஜனங்களுக்கு தெரிவிக்கிறார். இயேசு வந்து தன்னுடைய விருப்பத்தை பெரும்பாலும் என்ன செய்ய மாட்டார்னா தெரியப்படுத்த மாட்டார். தன்னுடைய விருப்பத்தை பெரும்பாலும் இயேசு தெரியப்படுத்த மாட்டார். அவர் சொல்றார், பிதா எதை எனக்கு காண்பிக்கிறாரோ, பிதா எதை எனக்கு சொல்லுகிறாரோ அதை தான் நான் அந்த பூமியில் என்ன செய்வேன், சொல்லுவேன், பேசுவேன், அதோடைய வேலையை முடிச்சுக்கிடுவேன். இப்படி தான் எதற்கெடுத்தாலும் இயேசு கிறிஸ்து பிதாவை சார்ந்தே பேசுவார். பிதாவை ஆமீன் பிதாவின் திட்டத்திற்கு கீழேயே இயேசு போவார். பிதாவினுடைய மன விருப்பத்துக்கே அவர் போவார். அப்படி அந்த மாதிரி ஆமீன் அவர் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிற நேரத்தில் இயேசு ஒரு விருப்பத்தை தெரியப்படுத்துறாரு. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்போதே பற்றி எரியணும்னு விரும்புகிறேங்கிறார். அப்போ ஒரு கேள்வி நான் கேட்குறேன், பூமி மேலே அக்கினி போட வந்தேன்னா
அந்த பூமிங்கிறது எதை குறிக்கிறது? ஏதாவது ஐடியா இருக்கா சொல்லுங்க. பூமி மேலே அக்னியை போட வந்தோம்னா இந்த பூமி மேலையா? ஜனங்கள் மேலே. அவர் சொல்லுகிற அந்த பூமி ஜனங்கள் மேலே. வேற சபை மேலே. ரைட்டு. வேற இன்னும் ஒன்று விட்டுட்டீங்களே. விசுவாசிகள் நம்ம மேலே சொல்லியாச்சு, சபை மேலே சொல்லியாச்சுன்னா ஒன்று இருக்கு. ஊழியக்காரங்க மேலே தான். கரெக்ட். ஆண்டவர் சொல்றாரு, எப்போ நான் பூமி மேலே அக்னியை போட வந்தேன் சொல்றாரு, நான் சபை மேலே அக்னியை போட வந்தேன். அதனால தான் சபையில் போய் பிரசங்கம் பண்ண போனார். அதனால தான் ஜனங்கள் மேலே அக்னியை போட வந்ததுனால தான் தெரு தெருவா வீடு வீடா வீதி வீதியா அவர் போய் ஜனங்களை சந்திச்சாரு. அதுக்கப்புறம் 12 அப்போஸ்தலரை தேர்ந்தெடுத்தார். அவர் சொல்றாரு, பூமியின் மேலங்கிறது ஆமா சோத்திரம். இயேசுடைய விருப்பம் என்னன்னா சபை மேல அக்னியை போடணும், ஊழியக்கார மேல அக்னியை போடணும், தேவ பிள்ளைகளாகிய உங்க மேல அக்னிய அவர் சொல்றாருன்னா அக்னியை போடணும்னு விருப்பப்படுறோம் பாரு. அது 3 விதமாய் செயல்படும். ஒன்று சபையில் செயல்படும், இன்னொன்று ஊழியக்கார மேலே செயல்படும், இன்னொன்று தேவ பிள்ளைகள் மேலே செயல்படும். அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு, அது இப்பமே பற்றி எரியணும் நான் விரும்புகிறேன். ஆண்டோடைய விருப்பத்தை சொல்றாரு, சபை மேலே அக்னி பற்றி எரியணும்னு விருப்பப்படுறேன். அப்போஸ்தலர்கள் மேலே ஊழியர்கள் மேலே பற்றி எரியணும், தேவ பிள்ளைகள் மேலே அக்னி பற்றி எரியணும்னு நான் விருப்பப்படுறேங்காரு. அப்படின்னா ஆண்டவர் சபையை, ஊழியக்காரனை, தேவ பிள்ளைகளை ஒன்று சேர்த்து ஆராதனையில் அக்னியை போடணும்னு நான் விருப்பப்பட்டேன்னு சொல்லிட்டு அந்த அக்னியை குறித்து அவர் மனம் திறந்து பேசுறாரு. அக்னியை போட தான் நான் வந்தேங்கிறாரு, அதுதான் என் விருப்பங்கிறாரு, அதை சபை நிறைவேற்றட்டும்ங்கிறாரு, அதை ஊழியக்காரன் நிறைவேற்றட்டும், அதை விசுவாசிகள் நிறைவேற்றட்டும் சொல்லிட்டு ஆண்டவர் விருப்பமான காரியத்தை இந்த இடத்துல அவர் பதிவு பண்ணியிருக்கிறார். இன்றைக்கு சோத்திரம் சபைகளுக்குள்ள அக்னி ஊற்றப்படணுங்க. ஊழியக்காரன் ஆமீன் அக்னினால் நிரப்பி இருக்கணும். தன்னுடைய ஊழியக்காரன் அவர் எப்படி வச்சிருக்கிறாரா? தூதரை காற்றாகவும் ஊழியக்காரனை அக்னி ஜுவாலையாகவும் வச்சிருக்கிறாரு. அவர் விருப்பம்லாம் என்ன தெரியுமா? சபையில் அக்னி எரியணும். சோத்திரம் ஊழியக்காரன் அக்னியில் நிரம்பி இருக்கணும், அக்னி ஜுவாலையில் ஆமீன் அக்னி ஜுவாலையாக இருக்கணும். தேவ பிள்ளைகள் ஆமீன் அக்னினால ஆமீன் நிரம்பி இருக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே வரணும். இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற திருச்சபை, ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஊழியர்கள், ஆண்டவர் எதிர்பார்க்கிற தேவ பிள்ளைகள் எப்படியா மாறணும்னா அக்னியாய் மாறணுமா. ஏன் அக்னியாய் மாறணும்? ஆண்டவர் ஆலோசனை கொடுக்குறாரு. ஏன் அக்னியா மாறணும்னு விருப்பப்படுறாரு, ஏன் அக்னியா மாறணும்னு அவர் தன்னுடைய விருப்பத்தை செயல்படுத்துகிறாருன்னா ஆமீன். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சோத்திரம் 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 ஒரு இப்போ தீ எரியுது, அதுக்குள்ளே நகையை போடுறாங்க. அந்த நகைக்குள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் நினைச்சது அக்னிக்குள்ளே மாறிடுது. அழுக்கு தனியாகவும் அல்லது அழுக்கு அந்த அக்னியில் எரிந்தும் இந்த பொண்ணு அந்த தங்கமானது தன்னுடைய மெருகை இன்னும் அதிகமாக என்ன செய்யுது? அதிகமாக தன்னுடைய மெருகை ஏற்றுக்கொள்கிறது. அதனால தான் இன்றைக்கு சபைகள் அக்னியாக இருக்குமானால், ஊழியர்கள் தேவ பிள்ளைகள் அக்னியாக இருப்பீர்களானால், நாம் இருப்போமானால், நம்மிடத்தில் எந்த அழுக்கும் வந்து இருந்தாலும் அந்த அக்னிக்குள்ளே போயிட்டு வெளியே வரும்போது என்ன செய்யும்? அந்த அழுக்கு என்ன செய்யும்? எரிஞ்சிரும். அந்த பிசாசின் கிரியைகள், பிசாசின் வல்லமைகள், உலகத்தை சார்ந்தவைகள் தேவ அக்னிக்குள்ளே போயிட்டு வரும்போது நம்மளை விட்டு ஃபுல்லாக அகற்றப்பட்டுரும். நாம் சுத்த பொண்ணா என்ன செஞ்சிருவோம்? சுத்த பொண்ணா மாற்றுவதற்காக தாங்க ஆண்டவர் சொல்றாரு சபையில் அக்னி தேவைங்கிறாரு. இன்னைக்கு எத்தனை திருச்சபையில் தேவ அக்னி இல்லாமல் இருக்கு, எத்தனை ஊழியக்காரங்கிட்ட தேவ அக்னி இல்லாமல் இருக்கு, எத்தனை விசுவாச பிள்ளைகளிடத்துல தேவ அக்னி இல்லாமல் இருக்குது. அப்படின்னா நம்மளை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டுமானால், நம்முடைய ஆலயத்தை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டுமானால் நமக்கு அவசியம் தேவனுடைய அக்னி. அதனால தான் மோசேனிடத்தில் போய் அவர் பேசும்போது
ஒரு முள்ளு செடிக்கு மேல அக்கினி எரிகிறது போலவும் அதற்கு மேல நின்று அவர் பேசுறாரு. தன்னை மோசனிடத்துல காண்பிப்பதற்கு அந்த அக்கினியை பயன்படுத்துகிறார். அந்த சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ அக்கினிக்குள்ள போகும்போது நான் அக்கினியின் தேவன் என்பதை ஆமென் ஜனங்கள் பார்க்கணும், அந்த ராஜா பார்க்கணும் என்பதற்காக அந்த அக்கினிக்குள்ள அவர் போய் அவர்களை காப்பாற்றுகிறார். அப்படின்னா நம்ம தேவன் எப்படி இருக்கிறாராம்? பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரு. நம்ம தேவனுடைய கண்கள் எப்படி இருக்குது? அக்கினி ஜுவாலையா இருக்கிறது. அதே மாதிரி தான் நம்மளை மாற்ற விருப்பப்படுதாரு. இயேசு சொன்னார் பார்த்தீங்களா, அக்னியா சபை மாறணும், ஊழியக்காரன் மாறு, விசுவாசி மாறு. ஏன் சொன்னாருன்னா, என்ன போல நீ என்ன செஞ்சிரு, மாறிடணும். அதுதான் ஏன் விருப்பம், சபை மாறிடணும். எங்க யூதர்களுடைய திருச்சபை, எத்தனையோ திருச்சபைகள் இருந்தது, யூதருடைய ஜெப கூடாரங்கள் இருந்தது. திருச்சபை என்பது அந்த காலகட்டங்களில் 100 பேருக்கு மேலே இருக்குது திருச்சபை என்ற அந்தஸ்தை பெற்றது. 100 பேருக்கு குறைவானவர்களுடைய எண்ணிக்கையில் இருக்க அந்த அந்த இடத்துக்கு பேர் ஜெப கூட்டம், ஜெப வீடு. அப்படின்னா இயேசு தேவ ஆலயத்திலும் போய் பிரசங்கித்தார், ஜெப வீட்டிலும் போய் பிரசங்கித்தார். ஆமாம், ஆண்டவர் தேவனுடைய, அதாவது இயேசு தேவனுடைய ஆலயத்துக்குள் போய் பிரசங்கிப்பதற்கு இன்னொரு காரணம் என்னன்னா, அது என்னது, தேவனுடைய ஆலயம். இவர் யாரு? தேவனுடைய, இங்க தேவகுமாரன் இல்லாம ஆலயம் என்ன செஞ்சுட்டு இருக்கு, கூனியா இருந்தால. தேவகுமாரன் இல்லாமலே இங்கு ஆராதனை என்ன செஞ்சுட்டு இருக்கு, தேவனுடைய ஆமீன் அக்கினி இல்லாமலே அங்க ஆலயம் நடந்துட்டு இருக்கு. அதனால தான் அவர் பார்த்தாரு, எதுக்காக வந்தாரு, என்ன விரும்பினாரு, சபையில் அக்கினிய போடணும். அதனால தான் அங்கே ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தை எடுத்து வாசிச்சுட்டு மூடிட்டு அவர் போய் உட்கார்ந்த உடனே அவங்க எல்லாம் இவர் என்னமாய் போதிக்க போறாரோ என்று, இவர் என்ன பேச போறாருன்னு ரொம்ப கவனமாக கேட்டாங்களாம். ஏன்னா தேவனுடைய அக்கினி, தேவனுடைய ஆலயத்துக்குள்ள ஆமா இயேசுடைய அக்கினி என்ன செய்யணும், கலக்கணும், அல்லது நிரம்பணும், அல்லது நிரம்பி வழியணும். அவர் போனாருங்க, தேவகுமாரன் தேவனுடைய ஆலயத்துக்கு போறாரு. சரி, 18 வருஷம் அந்த கூனியை பார்த்து சொல்றாரு, இவளை விட்டு இந்த பிசாசு என்ன செய்ய, இவளும் ஆபிரகாமின் உடனே என்ன செஞ்சிட்டாரு, இவருக்குள்ள இருந்த அந்த அக்கினி அந்த அம்மாவுக்குள்ள என்ன செஞ்சாரு, போட்டாரு. பிசாசு போச்சு, இந்த அம்மா விடுதலை ஆகி போச்சு, சபையே இப்போ என்ன ஆகி போச்சு. இதை பற்றி பேச இவர் வந்தார், பிசாசை துரத்து. 18 வருஷமா எல்லாம் நம்ம ஆலயத்தில் வந்தா அந்த அம்மா 18 வருஷமும் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியா இருந்தால, ஆண்டவருடைய அக்கினி ஆலயத்துக்கு தேவை, ஆண்டவருடைய அக்கினி தேவ பிள்ளைகளுக்கு தேவை, ஆண்டவருடைய அக்கினி ஆமீன் ஊழியர்களுக்கு தேவை. அதனால தான் இந்த பேதுரு போய் கேட்குறாரு, ஆண்டவரே நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்ககிட்ட நாங்கள் வந்தோமே, எங்களுக்கு என்ன தருவீங்க? ஆண்டவர் சொன்னார், எப்பா பேதுரு, நீ இப்போ என் கூட இருப்ப, மணவாளன் போனதுக்கு அப்புறமா நீ என்ன செய்வ, உபவாசம் இருப்ப. சொல்றாரா இல்லையா, மணவாளன் கூட இருக்கும்போது உபவாசம், நான் போனதுக்கு அப்புறமா நீ இருப்ப. அப்போ ஒரு அக்கினி உனக்குள்ள வரும் பாரு, அது உன் ஊழியத்தை என்ன செய்யும், தூக்கி நிறுத்தும். பாருங்க, சோத்திரம், கர்த்தர் பெரியவர். இந்த எலிசா போன வாரம் பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த எலியாக்குள்ள இருந்த அந்த அபிஷேகத்தை, அந்த அக்கினியை நம்மால் என்ன கேட்குறாரு, அப்போ எவ்வளோ வெறித்தனமாக இருந்திருப்பாரு பாருங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏங்க இவரே மோசமான ஆள், யாரு, எலியாவே படுமோசமான ஆள். கோபம் வந்தது, மேல இருந்து என்ன செஞ்சிருவாரு, 850 பேர் செத்துருங்கம்பாரு. இந்த ஆளு அதெல்லாம் கேள்விப்பட்ட ஆளு. இவர் சொல்றாரு, 850 பேரை கொன்னாலும் அங்கே சரியா வராதாண்டவர். ஆமா, 8 8 16 1700 பேரை கொன்னாதான் எனக்கு சரியா வரும். எப்படி பாருங்க அந்த அக்கினி, தேவனுடைய அக்கினி ஆலயத்தை நிரப்புச்சு, ஜனங்களை நிரப்புச்சு,
சோத்திரம் 120 பேரையும் நிரப்புச்சு. அதுக்கப்புறம் பெரிய மாற்றங்கள் தேசத்தில் வந்துச்சு. சபைகள் எப்போ பெருகுச்சுன்னா, ஆமாம், இயேசு இருக்கும்போது கூட சபைகள் பெருகலை. இயேசு இருக்கும்போது சபைகள் பக்தி விருத்தி அடைஞ்சுது. இயேசு இருக்கும்போது சபைகள் புதிதாக சபைகள் உருவானது மாதிரி தெரியல. ஆனால் எப்போ சபை பெருக்கம் வந்துச்சுன்னா, இந்த அக்கினிமயமான நாவுகள் வந்து ஒவ்வொரு மேலே இறங்குச்சு பாருங்க. அதுக்கப்புறம் 120 பேரும் சிதறடிக்கப்பட்டாங்க. அவங்க போன இடத்துல எல்லாம் சபைகள் உருவாக ஆரம்பித்தது. ஆமீன். எந்த ஊழியக்காரனுக்குள்ள தேவ அக்கினி இருக்குமோ, எந்த விசுவாச பிள்ளைகளுக்குள்ள தேவனுடைய அக்கினி இருக்குமோ, அவர்கள் போகிற இடத்துல எல்லாம் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க. ஆமீன். எந்த ஊழியக்காரனுக்குள்ள அக்கினி இருக்குமோ அவன் போகிற இடத்திலெல்லாம் திருச்சபைகள் உருவாகும். எந்த விசுவாச பிள்ளைகளுக்குள்ள தேவனுடைய அக்கினிமயமான நாவுகள் அல்லது அக்கினி இருக்குமோ அவர்கள் போகிற இடத்திலெல்லாம் ஆமென் சாட்சிகள் எழும்பும், அற்புதங்கள் எழும்பும், அடையாளங்கள் எழும்பும், அநேக கூட்டங்கள் கூடுவார்கள், திருச்சபை உருவாகும். இன்றைக்கு சபைக்கு தேவை அக்கினி, ஊழியக்காரனுக்கு தேவை அக்கினி, விசுவாச பிள்ளைகளுக்கு தேவை அக்கினி. இன்னைக்கு நம்ம எதை இழந்துட்டோம்னா, தேவனிடத்தில் இருந்து அந்த அனுபவத்தை ஆலயங்கள் விலக்கி கொண்டது. தேவனிடத்தில் இருக்கிற அந்த அக்கினியை வாங்குவதற்கு ஊழியர்கள் மறுத்து விட்டார்கள். தேவனிடத்திலிருந்து அந்த அக்கினியை வாங்குவதற்கு தேவ பிள்ளைகள் வளைவிலகி போயிட்டாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, எப்ப எனக்கு ஒரு விருப்பம் இருக்கு, பூமியில அதாவது ஆலயத்தில் ஊழியக்காரன் மேல விசுவாசி மேல ஒரு அக்கினியை போட தானே வந்தேன், அது பற்றி எரியணும்னு நான் விருப்பப்படுறேன். எங்க நிறைய ஆலயங்கள் அக்கினியை வாங்கிட்டு ஊழியர்கள் வாங்கிட்டாங்க, தேவ பிள்ளைகள் வாங்கிட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அக்கினியை போட வந்தேன், அது பற்றி எரியணும். உங்ககிட்ட கொடுக்கப்பட்ட அந்த அக்கினி உங்க பக்கத்து வீட்டுக்காரனை பற்றி பிடிக்கணும். நம்முடைய ஆலயத்தினுடைய அக்கினி இந்த கிராமத்தை பற்றி பிடிக்கணும். ஆண்டவர் விருப்பத்தை பாருங்க. அக்கினியை தருவது மட்டுமல்ல, அது பற்றி பிடிக்கணுமா, அது பற்றி. ஆமாம், சேரில் இருக்கவங்கெல்லாம் ஒரு 3 அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். சரி, கர்த்தர் பெரியவர். ஆண்டவருடைய மன விருப்பம் சபைக்குள்ள அக்கினி என்ன செய்யணும், எரியணும். அதனால தான் எம்மாவூர் சீசர்களை போய் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா போய் பேசுகிறார். எம்மாவூர் சீசர்களுக்கு இயேசுவை நல்லா தெரியும். அவர்களை அறிமுகப்படுத்தும் போதே எம்மாவூர் சீசர்கள், விசுவாசிகள் கிடையாது, நபர் கிடையாது. சீசருக்கு இயேசுவை தெரிஞ்சிருக்குமா இல்லையா? 100% தெரிஞ்சிருக்கு. இயேசு கூட போறாரு. இவங்க கிட்ட அந்த அக்கினி இருக்கா செக் பண்றாரு. இவங்க நம்ம கூட 3 வருஷம் இருந்தாங்களே, அற்புதத்தை பார்த்தாங்களா, அடையாளத்தை பார்த்தாங்களா, அதிசயத்தை பார்த்தாங்களா, நம்ம கொடுத்த உணவை சாப்பிட்டாங்களா, நம்ம கூட ஊரா சுற்றுனாங்களா, அக்கினி இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டு போறாரு. எப்பா நீங்க என்னமோ பேசுறீங்களா, என்னப்பா, என்ன உமக்கு விஷயம் தெரியாதா? என்னப்பா விஷயம்? அதான் நசரேயனாகிய இயேசுவை சிலுவையில் அடிச்சு கொன்னுட்டாங்க, அதை தான் நாங்க பேசிட்டு வரோம். ஓ அப்படியா, சரி 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 சரி, ஓ இவர் வெளியூருக்காரர் போல அப்படி நினச்சி பேசிட்டே வராங்க. அப்புறம் போகும்போது கேட்குறாங்க, ஏப்பா எங்கள் வீடு வந்துட்டு நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, இவர் இயேசுன்னு பேரை சொல்லலைல்ல, நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, நைட் ஆகி போச்சு, இருட்டாகி போச்சு, எங்கள் வீட்டில் தங்கிட்டு காலையில் போகலாமே அப்படிங்கும்போது, அப்படியா சரி வாராரு. நம்ம பேசும்போது அது அக்கினி எரியுமா, பார்த்தார் எரியலை. வீட்டுக்குள்ளே போனாலும் அது எரியுமா, பேசி பார்த்தாரு எரியலை. சாப்பிட வைக்கும்போது, இந்தாங்க இயேசுவே, சாரி இயேசுன்னு பேர் சொல்ல, இந்தாங்க நீங்களும் சாப்பிடுங்க, நம்ம சாப்பிடுன்னு சொல்லும் போது இயேசு வழக்கமாக சாப்பாடு எடுத்து என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிச்ச உடனே இவன் கண் அடிச்சுட்டு உடனே நம்ம ஆள் போயிட்டாரு. இவங்க 2 பேர் பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? சொல்றாங்க, அடாடா விலகி போறது இயேசு மாதிரிலாம் இருக்கு. அதனால தான் அவர் பேசும்போது நம்ம இருதயத்தில் அக்கினி கொழுந்து விட்டு எரியவில்லையா, வந்துட்டு அக்கினி கொஞ்சம் இழந்திருந்தாங்க. இவர் அப்பத்தை விட்டு ஆசீர்வதிச்ச உடனே அந்த அக்கினி என்ன செஞ்சுட்டு, இயேசு கொடுத்த அக்கினி தான் நம்மளுக்கு என்ன செஞ்சுட்டு, உணர்வு வந்துட்டுங்க. அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ள தேவ அக்கினி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். தேவ அக்கினி. சரி, இப்போ பாருங்களேன், இயேசுடைய விருப்பம் நம்மை பற்றி
என்ன பார்ப்போமா? இயேசுடைய விருப்பம் என்ன நம்மை பற்றி? புரியுதா உங்களுக்கு? இயேசுடைய விருப்பம் என்ன நம்மை பற்றி? ஒன்று, சபையில் அக்கினி எரியணும். ரெண்டாவது, ஊழியக்காரர்கள் மேலே அக்கினி எரியணும். மூன்றாவது, விசுவாச பிள்ளைகள் மேலே அக்கினி எரியணும். சரி, இப்போ பாருங்களேன், நம் தேவன் எப்படி இருக்கிறார்? நம்ம தேவன் எப்படி இருக்கார்? அப்படி பார்த்தாலும் எப்படி இருக்கிறாரு? எபிரேயர் 12:29 எடுத்து வாசிங்க. ஒரு ஆள் யாத்திராகமம் 3:2 எடுத்து வாசிங்க. ஒரு ஆள் வெளிப்படுத்தினல் 1:14 எடுத்து வாசிங்க. எபிரேயர் 12:29, யாத்திராகமம் 3:2, வெளிப்படுத்தினல் 1:14 வாசிங்க. எபிரேயர் 12:49, 29. சரி, போதும். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறார். யாத்திராகமம் 3:2 வாசிங்க. அங்கே கர்த்தருடைய தூதனானவர், அதாவது தூதனானவர் என்பது இயேசுவை குறிக்கி. அங்கே ஆமென், கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடிவின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையில் நின்று யாருக்கு? மோசேக்கு தரிசனமாகிறார். அக்கினி ஜுவாலை மேல தாங்க நம்ம ஆண்டவர் இருப்பாரு. சோத்திரம். அடுத்து வெளிப்படுத்தினல், வெளிப்படுத்தினல் 1:14, வெளிப்படுத்தினல் 1:14 வாசிங்க. ம் 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 எங்க ஆண்டவர் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறாரு. அவர் எதுல தான் நிப்பாரு? மோசேட்ட பேசும்போது எதுல நின்னாரு? அக்னி மேல தான் நிப்பாரு. அவர் கண் எப்படி இருக்கு? அப்படி நம்ம ஆண்டவர் எப்படி இருக்கிறாருன்னா அக்னியா தாங்க இருக்கிறாரு. அவருடைய ரூபத்தை வேதம் எப்படி ஆமென் பதிவிடுகிறதுனா, அவர் அக்னியான் தேவன். அவர் அக்னியில தான் நிற்பாரு. அவர் கண் அக்னியா தான் இருக்கும். அதனால தான் நம்முடைய திருச்சபை, நம்முடைய ஊழியர்கள், நம்முடைய தேவ பிள்ளைகள் அக்னியாய் மாற வேண்டும் என்று, அதாவது தன்னை போல ஆமென் ஜனங்கள் மாற வேண்டும், சபைகள் மாற வேண்டும், ஆராதனை மாற வேண்டும், ஜபங்கள் மாற வேண்டும், உபவாசங்கள் மாற வேண்டும் என்று அவர் விருப்பப்பட்டு சொல்றாரு. அக்னியை போட வந்தேன், அது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்படின்னா நம்ம தேவன் எப்படி இருக்கிறாரு? அவர் நின்னாலும் அக்கினி, அவர் கண்ணு திறந்தாலும் அக்கினி, அவரே அக்கினி. அதுக்கடுத்து பாருங்க, அவர் அக்கினியா இருக்கிறாரு. சோத்திரம். சபையில் அக்கினி எரியணும். நீங்க பாருங்க, எபிரேயர் 9:2 எடுத்து வாசித்து பாருங்க. ஒருவர் வெளிப்படுத்தினல் 1:20 வாசிங்க. எபிரேயர் 9:2, வெளிப்படுத்தினல் 1:20. எப்படி எனில் ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டு இருந்தது பழைய ஏற்பாட்டில். அதன் முந்தின பாகத்தில், அதாவது பரிசுத்த ஸ்தலத்தில் குத்து விளக்கும் மேஜையும் தேவ சமூகத்து அப்பங்களும் இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம் என்னப்படும். போதும் பாருங்க, பழைய ஏற்பாட்டில் ஒரு தேவாலயம் இருந்தது. அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன இருந்ததுன்னா குத்து விளக்கு. அந்த குத்து விளக்கு எப்படி இருக்கணுமா? தேவாலயத்தில் 24 மணி நேரம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதுக்கு நிறைய ஆமென் மனிதர்களை போட்டு பழைய ஏற்பாட்டில் ஒரு தேவாலயம் இருந்தது. அந்த தேவாலயத்தில் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள குத்து விளக்கு எரிகிறதாகவே இருந்தது. அப்படி என்றால் ஆமென் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள பலிபீடம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். பலிபீடம் என்ன செஞ்சுட்டு இருக்கணும்? அதாவது ஜெபம் என்கிற அந்த அக்கினினால பலிபீடம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆமா, ஆலயத்துக்குள்ள ஜெபம் இருக்கணும், உபவாசம் இருக்கணும், சிறப்பு கூட்டம் இருக்கணும், இரவு ஜெபம் இருக்கணும், குடும்பங்களா வந்து ஜெபிக்கணும், தனிப்பட்ட முறையில் வந்து ஜெபிக்கணும். அதாவது தேவ ஆலயம் எப்படி இருக்க வேண்டுமானால் எரிகிறதா இருக்கணும். சில ஆலயத்துக்கு ஆமா சுவிசேஷகராக இருக்கும்போது சில ஆலயத்துக்கு போவோம், பலிபீடத்தில் அந்த தேவ அக்கினி இருக்கவே இருக்காது. எனக்கு சொல்லிக் கொடுத்தவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க, பலிபீடத்தில் நின்று பிரசங்கம் பண்ணும்போது வேறு சபைகளில் அல்லது ஏதோ ஒரு சபைகளில் வாய்ப்பு கிடைக்கும்போது பலிபீடத்தில் அந்த அக்கினி எரியலைன்னு நீ பார்த்துட்டன்னா பலிபீடத்தை விட்டு கீழே இறங்கி பிரசங்கம் பண்ணு. ஏன்னா அந்த ஊழியக்காரன் அந்த ஆமென் சபையில் இருக்கிறவங்க அந்த பலிபீடத்தின் அக்கினி என்ன செஞ்சிட்டாங்க? அவிழ்த்து போட்டுட்டாங்க. இது ஒரு அனுபவம்.
அப்படின்னா ஆமீன் ஆமீன். பழைய ஏற்பாட்டில் ஒரு திருச்சபை இருந்தது. அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் அந்த குத்து விளக்கில் அக்னி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது எதற்கு அடையாளம் என்னன்னா, வெளிப்படுத்தல் 1:20 சொல்லப்பட்டிருக்கு, 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியில் அவர் என்ன செய்கிறாராம், உலா வருகிறார். அது எரிவதற்கு அடையாளம், இயேசு இருக்கிறார் என்பதற்கு அடையாளம். பலிபீடம் இடிஞ்சு போச்சுன்னா இயேசு அங்கு இல்லை. எத்தனையோ ஆலயங்கள் பலிபீடங்கள் இடிக்கப்பட்டோம், ஆமீன், ஆராதனைகள் நடக்கு. ஏங்க, இயேசு இல்லாத ஆராதனை எதை கொண்டு வரும்? என்ன மாற்றம் ஏற்படும்? ஒன்றும் மாறாது. இயேசு இல்லாத திருச்சபையில் என்ன மாற்றம் வரும்? ஒன்றுமே மாற்றம் வராது. இன்றைக்கும் இயேசு இல்லாமல் திருச்சபைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இயேசு கூட இல்லாமல் ஊழியர்கள் ஊழியத்தை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆமீன். இயேசு கூட இல்லாமலே தேவ பிள்ளைகள் வாழ்க்கை நடத்தி கொண்டுதான் இருக்கிறாங்க. ஒரு மாற்றமும் வராதுங்க. இயேசு இல்லாம, இயேசுடைய அக்கினி இல்லாம எந்த எழுப்புதலும் ஆமீன் சபைக்கு, ஊழியக்காரனுக்கு, விசுவாசிக்கு வரவே வராது. 20 வருஷம் 30 வருஷம் விசுவாசியா இருந்து இடத்தை தேய்ச்சிட்டு அல்லது குடும்பத்தை நடத்திட்டு செத்து போக வேண்டியதான். ஆனா எந்த மாற்றமும் வராது. நீங்க யோசித்து பாருங்க, இன்றைக்கு ஏன் சபை எழும்பல? தேவனுடைய அக்கினி சபையில இல்ல. ஏன் ஊழியக்காரன் எழும்பி பிரகாசிப்பிக்கலன்னா, தேவனுடைய அக்கினி ஊழியக்காரன் இல்ல. எங்க விசுவாசிக்கு சாகுற வரைக்கும் அங்க ஆண்டவர் போராட்டம் கொடுப்பாரு. அப்படிலாம் யாருக்கும் கொடுக்கலங்க. சாகுற வரைக்கும் போராட்டம். சாகிற வரைக்கும் யாருக்கும்? தரித்திரனா ஒருத்தர் இருந்தான் பாருங்க, அவனை கூட சாகிற வரைக்கும், அதாவது அதற்கு முன்னாடி ஒழுங்காக தான் இருந்திருப்பான். கடைசி நேரத்தில் தான் அவனுக்கு என்ன வந்துச்சு? போராட்டம். எங்கள் யோபுவுக்கு சாகிற வரைக்கும் போராட்டத்தை கொடுக்கல. ஆமீன். பவுலு சோத்திரம் நிறைய பாடுகள் அனுபவிக்க வேண்டியது என்று ஆவியானவர் சொன்னார். ஆனால் தினம் போராட்டம் இல்லை. தினம் போராட்டம், தினம் அடி இல்லை, தினம் சிறைச்சாலையில் போட்ட அனுபவம் இல்லை. சாகிற வரைக்கும் நீங்கள் போராடி கொண்டே இருப்பீர்களானால் தேவனுடைய அக்கினி உங்களிடத்தில் இல்லை என்றுதான் அர்த்தம். தேவன் உங்களிடத்தில் இல்லாமல் நீங்கள் போராடுவீர்கள் ஆனால் தோற்றுத்தான் போவீர்கள். தேவன் இல்லாமல் ஒரு காரியத்தை நீங்கள் செய்வீர்கள் ஆனால் அது நிரந்தரமான ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. நமக்கு தேவை அக்கினி. அக்கினியின் தேவன் நமக்கு தேவை. இன்றைக்கு அக்கினி இல்லாம ஊழியத்தை பார்த்துட்டே இருக்க வேண்டியதாங்க. நான் பாட்டில் பார்த்துட்டே, இயேசு இல்லாம ஊழியத்தை பார்த்தா என்ன நடக்கும்? வயசு தான் ஆகும், காலங்கள் தான் ஆகும், ஒரு மகிமையும் வரவே வராது. ஒரு பெரிய ரட்சிப்பு இன்றைக்கு நீங்க யோசித்து பாருங்க. தேவன் இல்லாமல் எத்தனையோ ஊழியர்கள் ஊழியங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ இன்னைக்கு நமக்கு என்ன தேவை? சபைக்கு என்ன தேவை? தேவனுடைய அக்கினி தேவை. அக்கினினா யாருங்க? அவர் தாங்க அக்கினி. அவர் அக்னியில் நடப்பார். அவர் நின்று அக்னியில் நடப்பார். சாத்ராக் மேஷாக் தூக்குவார் அக்னியில். அக்னியாக வந்து இறங்குவார். ஆமீன். அப்போஸ்தலர்கள் மேலே சோத்திரம் சோத்திரம். அவர் கண்கள் அக்னியை போன்றது. அவரே அக்னி ஜுவாலை போன்றது. இயேசு இல்லாமல் ஆலயங்கள் ஆமீன் ஒரு காலமும் எழும்பவே, நீங்களும் எழும்ப முடியாது, நானும். அப்போ சபைக்கு தேவை அக்னி, பற்றி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதனால தான் பழைய ஏற்பாட்டில் ஒப்பனையாக குத்து விளக்குகள் எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. சரி, இன்னொரு வசனம் வாசிக்கலாம். சோத்திரம். மல்கியா 1:10. நான் அந்த வசனத்தை வாசிக்கும்போது ரொம்ப கலங்கிட்டேன். வாசிங்க, எல்லாரும் எடுத்துக்கோங்க. மல்கியா 1:10. ஆமாம், வாசிங்க. போதும். ஆண்டவர் சொல்றாரு, பழைய ஏற்பாட்டில் இருக்க திருச்சபை சோத்திரம் சொல்றாரு பாருங்க, உங்களில் எவன் கூலி இல்லாம என் ஆலயத்தினுடைய கதவை அடைப்பீங்க? எவன் ஒருத்தன் பலிபீடத்தில் அக்கினியை எரிய விட்டுட்டு பணம் வாங்காம எங்க எப்படி இருந்திருக்காங்க பாருங்க. புரியுதா உங்களுக்கு? எங்க ஆலயத்துக்குள்ள கதவை அடைச்சா கூட பணம் கேட்குறாங்க. ஆலயத்துக்குள்ள குத்து விளக்கு எரிய வைக்கிறது கூட அவன் பணம் கேட்குறான். ஆலயத்து கதவடைக்கிறது யாரோடப்பா? யாரோடப்பா? கோயிலுக்குட்டியாரா?
அசிஸ்டன்ட் ஊழியக்காரரா? ஏங்க கதவை அடைக்கிறது விசுவாசி அடைப்பான். கதவை அடைக்கிறது கூட விசுவாசி ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கான்? எந்த கதவை அடைக்கிறதுக்கு? தேவனுடைய ஆலயத்தின் கதவை அடைக்கிறதுக்கு விசுவாசி பணத்தை கேட்கான். எங்கால் எப்படி தெரியுமா? எங்கால் என்ன தெரியுமா கேட்கான்? பலிபீடத்தில் தீய பத்த வைக்க பணம் கேட்கான். புரியுதா உங்களுக்கு? அவன் கதவடைக்கு பணம் கேட்கான், இவன் அக்கினியை கொளுத்துறதுக்கு பணத்தை கேட்கான். எங்க ஆலயத்துக்குள்ள இதை கூட நீ செய்ய மாட்டியா? பணம் இல்லாம ஆலயத்துக்குள்ள இதை கூட நீ மன உகந்து செய்ய மாட்டியா? ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பணம் தான் உனக்கு பெருசா இருக்கு. என் ஆலயத்தை காட்டிலும் என் ஆலயத்தின் வேலையை காட்டிலும் உனக்கு எது பெருசா இருக்கு? எங்க ரொம்ப கேவலமா நம்மளை கேட்கிறாருங்க. ஊழியக்காரனை கேவலமா நடந்திருக்கான், விசுவாசிகள் படுகேவலமா நடந்திருக்காங்க. இவன் பத்த வைக்கிறதுக்கு துட்டை கேட்கிறான், அவன் கதவடைக்க பணம் கேட்கிறான். அப்போ தேவன் அந்த அந்த காரியத்தை குறித்து மனம் கசந்து எழுதுறாரு. அதை முடிவு நீங்க வாசிங்க, அதை ஃபர்ஸ்ட் இருந்து வாசிங்க. உங்களில் எவன் கூலி இல்லாம கதவடைப்பீங்க? என் பலிபீடத்தின் அக்கினிய நீங்க கூலி இல்லாம கொளுத்தவும் மாட்டீங்க. உங்கள் பேரில் எனக்கு பிரியமில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்றாரு. ஆலயத்தில் கூட பணத்தை வாங்கிக்கிட்டு ஆமே நீ கூலிக்காக மாறிடுச்சுன்னா உன் பேர்ல எனக்கு விருப்பமே இல்லை சொல்லி முடிச்சுட்டு சொல்றாரு. சொல்லுங்க அதுக்கடுத்து, உங்கள் கைகளில் உள்ள காணிக்கை எனக்கு உகந்தது. எங்க தேவாலயத்துக்கு கூட நீ பணத்துக்காக வந்து நிப்பன்னா அந்த காணிக்கை எனக்கு உகந்தது வேண்டாங்கிறாரு. அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாருங்க. இன்னைக்கு பழைய ஏற்பாட்டு காலகட்டங்களில் நடந்தது போல இப்பவும் நடக்குங்க. நம்முடைய ஆலயத்தில் இப்பவும் புல்பீட்டில் வந்து நின்னா பணம், கதவடைச்சா பணம், அந்த வேலையை செஞ்சா பணம். ஆலயத்துக்குள்ள நான் சொல்கிறேன், பிரசங்கத்துக்கு பணத்தை கொடு, பாட்டு படிக்க பணத்தை கொடு கேட்குறாங்களா இல்லையா? எவ்வளோ அவர் சொல்கிறாரு, உன் மேலே நான் விருப்பமே இல்லைங்கிறார். பணத்தை பேசிட்டு போய் ஊழியத்தை பார்க்குற எத்தனை ஊழியர்கள் நான் வரணும்னா 1 லட்ச ரூபா பணத்தை கொடு, எனக்கு ஏசி ரூம்பை போடு, நான் வந்தால் எனக்கு இந்த வசதி என்ன செய்கிறான்? கூலிய அக்னியை கொளுத்தி வச்சதுக்கு கூலிய. இப்படி நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, ஒரு காலம் வந்துடக்கூடாதுங்க. சோத்திரம். ஆலயத்துக்கு மனசார நீங்கள் என்ன செய்யணும்? மனசார கர்த்தருடைய சமூகத்தில் போய் நின்று விருப்பத்தோடு செய்யுங்க. செய்யாமல் போனால் கூட உங்களை ஒன்றும் செய்ய மாட்டார். அடைச்சவனை தான் கேட்குறாரு, கதவை அடைச்சவனை தான் கேட்குறாரு, பலிபீடத்தில் தீய கொளுத்தினவனை தான் கேட்குறாரு. அதுக்கு நீ செய்யாமல் போயிட்டா கூட என்ன செஞ்சிட மாட்டார்? சந்தோஷம், உன் மேலே குற்றம். அப்படின்னா இன்னைக்கு ஊழியக்காரன் மனம் திரும்பணுங்க. எதுக்கு எடுத்தாலும் பணம், எதுக்கு எடுத்தாலும் பணம். அந்த அந்த எண்ணம் அதை மாறணும். அப்பதான் அவர் மனசுல நம்ம இடத்தையே எங்க பெரிய பெரிய ஊழியத்தை செஞ்ச அப்போஸ்தலர் ஆமீன் இதுவரைக்கும் ஆமீன் அவங்க ஊழியத்தை யாருமே ஓவர்டேக் பண்ண முடியல. 12 அப்போஸ்தலர் செஞ்ச ஊழியத்தை அவங்களே ஆண்டவர் சொல்றாரு, நீ வழிக்கு ஒன்னையும் எடுத்துட்டு போவாத, கொண்டு போயிடாத, அதுக்காக நீ என்ன செஞ்சிடாத. எங்க அவரை விட ஊழியம் நாங்கள் செஞ்சிட்டோமா பெருசா? அதில் செஞ்சதில் ஒரு 5 கூட செஞ்சிருக்க மாட்டோமே. செய்ய மண்டையே வர மாட்டாக்க. என்ன கேட்குறோம்? பணம். ஆண்டு சொல்லிட்டாரு, நீ வேண்டவே வேண்டாம், வேண்டவே நீல என் விருப்பத்திலே இல்லை. அது இன்னொரு முறை வாசிங்க, கடைசி பின்பாகத்தை 2. என் ஊழியக்காரன் உங்க கைகளில் உள்ள காணிக்க உகந்தது. அடுத்து இல்லக்கா, அந்த உங்கள் கைகள் சோத்திரம். உங்க கைகள் உள்ள காணிக்கன்னா வெறும் பணத்தை நீங்க சேர்த்துறாதீங்க, பணமும் உண்டு. காணிக்க நான் என்னெல்லாம் காணிக்க ஆண்டவர் செலுத்துறேன்? துதி, சோத்திரம், ஜபம், வேண்டுதல், விண்ணப்பம், அழுக, கண்ணீர். அவர் சொல்லிட்டார், நீ என்ன வேணாலும் அழுது புலம்பு, அது எனக்கு உகந்தது.
உன் கண்ணீரை துருத்தியில் சேர்க்கவே மாட்டேங்கிறாரு. அப்படின்னா இன்றைக்கு சபைக்கு என்ன தேவை? அக்கினி, பற்றி எரிய அக்கினி வேணுங்க. கடைசி காலம் நம்ம சொல்கிறோம், நம்ம ஊழியர்கள் கடைசி காலத்தில் நம்ம இருக்கோன்னு சொல்கிறாங்க. அந்த கடைசி கால அக்கினி எத்தனை திருச்சபையில் இருக்குது, எத்தனை ஊழியக்காரன்ட்ட, எத்தனை விசுவாச பிள்ளைகிட்ட இருக்குது. நாம் அக்கினி ஜுவாலையாய் மாறணும்னு விருப்பப்படுறாரு. சோத்திரம். சபை அக்கினியில் எரியணும், ஊழியக்காரர்கள் அக்கினியில் ஆமீன் இருக்கணும். சகரியா 12:6 சோத்திரம். அதை வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் 1:7 வாசிங்க. சோத்திரம். இன்னும் ஒரே ஒரு தலைப்பு இருக்கு. சோத்திரம் சோத்திரம். ஆண்டவர் நம்மளை மன்னிப்பாராக. சகரியா 12:6, எபிரேயர் 1:7 வாசிங்க. யூதாவின் தலைவர்களை விறகுகளுக்கு உள்ளே எரிகிற அக்கினி, அடுப்புக்கும் வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே. அவர் சொல்றாரு பாருங்க. இன்னும் ஒரு முறை அதை இதை மட்டும் வாசிங்க. போதும். அந்நாளிலே யூதாவின் தலைவர்களை ஆமாம் விறகு எரிகிற அக்கினிக்கும் வைக்கோல் எரிகிற அக்கினிக்கும் ஒப்பாக்குவேன். அப்படின்னா சோத்திரம். தலைவர்களை ஆண்டவர் அக்கினினால மாற்ற விருப்பப்படுறாரு. தலைவர்களை அக்கினியா மாற்ற ஆண்டவர் விருப்பப்படுறாருங்க. அடுத்து பாருங்களேன். சோத்திரம் சோத்திரம். ஊழியர்கள் எப்படி இருக்கணும்னா ஆமீன் தலைவர்கள் அக்கினியாக தாங்க இருக்கணும். அக்கினியாக இருந்தால் தான் பிசாசு வராது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, ஆனாலும் இல்லாமல் ஒன்று நீ அப்படி இருந்துரு, இல்லது அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும்? ஆனலாக இருக்கணும், அக்னியாக இருக்கணும். சோத்திரம். எபிரேயர் 1:7 வாசிங்க பார்க்கலாம். தேவதூதரை குறித்தும் ஆண்டவர் தேவதூதர்களை எப்படி உருவாக்கி வச்சிருக்காருன்னா காத்து மாதிரி அவங்க எங்க வேணாலும். சரி, அடுத்து தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலைகளாகவும் செய்கிறார். அப்படித்தானே? தம்முடைய ஊழியக்காரர்கள் அக்னி ஜுவாலையா அவர் செய்கிறாருங்க. எப்ப செய்வாரு? தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க தேவனுடைய காரியங்களை நிலைத்திருக்க தேவ ஊழியர்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்புகிறார், அக்னினால நிரப்புகிறார், வல்லமையினால நிரப்புகிறார். தம்முடைய ஊழியக்காரர்கள் தேவ சமூகத்தில் எவ்வளவாய் நெருங்கி இருக்கிறார்களோ அவ்வளவாக அவர்களை அக்னி ஜுவாலையாய் மாற்றுவேன் சொல்றாரு. இன்னைக்கு ஊழியர்கள் தேவனிடத்தில் நெருங்கல, அக்னியா மாற முடியல. அப்படின்னா ஆமீன் சபைகள் அக்னியாய் மாறணும், சபையில் தேவ அக்னி எரியணும், ஊழியக்காரர்கள் அக்னி ஜுவாலியாய் மாறணும். விசுவாசிகளை பாருங்களேன். விசுவாசிகள் எப்படி இருக்குன்னா எம்மாவூர் சீசர்கள் இருந்தாங்க பாருங்க, கொழுந்து விட்டு எரியணும். இயேசு பேசும்போது உங்க இருதயத்துக்குள்ள இருந்து அப்படியே சோத்திரம் வந்துகிட்டே இருக்கணும். ஆமா ஆமா, வேத வசனத்தை ஆராயும் போது உள்ள இருந்து அக்கினி வெளியே வந்துகிட்டே இருக்கணும். ஆமா, இந்த எம்மாவூர் சீசர்கள் சொல்றாங்க, அவர் பேசும்போது நம் இருதயத்தில் அக்கினி கொழுந்து விட்டு எரியலையா? அது எதற்கு அடையாளம் என்றா பேசுனது இயேசுதான்னு அந்த அக்கினி காட்டி கொடுத்தது. இயேசு பேசும்போது, இயேசுடைய வசனத்தை பேசும்போது, இயேசுனிடத்தில் நீங்க இருக்கும்போது, இயேசுனிடத்தில் ஆமென் ஜெபிக்கும் போது, இயேசுனிடத்தில் முறையிடும் போது உங்கள் இருதயங்கள் அக்கினியாய் கொழுந்து விட்டு எரிகிறதாய் மாறணும். இன்னைக்கு எப்படி மாறி போச்சு தெரியுமா? சோத்திரம். அனலும் இல்லாம இன்னைக்கு நிறைய விசுவாசியுடைய இருதயங்கள் சப்புன்னு மாறி போச்சு, குளிரா மாறி போச்சு. அவர் அனலா தாங்க வைக்கணும்னு விருப்பப்பட்டாரு. இது எப்படி ஆகி போச்சு? குளிரா மாறி போச்சு. ஆமா, ஒரு உலகத்தான் ஒரு பழமொழி சொல்லுவான் பாருங்க, எறும்பு தேஞ்சி கட்டெரும்பு, கழுத தேஞ்சி அனல் குறைஞ்சி என்னதாச்சு? ஆமா, கழுத தேஞ்சி எங்க எத்தா பெரிய கழுத பக்கத்தில் போனால் எத்துமே ஓடி, அந்த அக்கினி இருக்கும்போது எத்துமே, அந்த அக்கினி இருக்கும்போது அதை அந்த கழுதை மேலே சோத்திரம்
பொருட்களை வச்சு கடத்தி கொண்டு போவாங்களே, இப்போ என்ன ஆகி போச்சு? அக்கினி தேஞ்சி 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 குளிர்ந்து போச்சு. அப்போ கழுதை தேஞ்சி என்ன ஆகி போச்சு? கழுதையை வச்சாது எதுவும் பிரயோஜனம் இருக்குது? கழுதையாக இருந்தால் என்ன ஆக முடியும்? இயேசுவை சுமக்க முடியும். கட்டெரும்பாயிட்டா என்ன செய்வீங்க? மிதிக்க தான் செய்யணும். உள்ளே வெளியே வேணா போய்க்கலாங்க. நீங்கள் இப்போ ஜெபிசா கிட்ட ஒரு கட்டெரும்பு வந்துன்னு வைங்க, யாய் அக்கினியாக மாறிட மாட்டா. ஒரு எறும்பு இப்போ ஜெபிசா காலில் வரட்டும், உடனே அந்த எறும்புக்கு என்ன தண்டனை? மரண தண்டனை. இரத்த சாட்சியாக நீ மரிப்பாயாக. சோத்திரம். நாம் எப்படி இருக்கணும்? அனலாக மாறணும். நீங்கள் அனலாக இருந்தால் தாங்க சோத்திரம் கர்த்தரே உங்களை பற்றி சாட்சி கொடுப்பாரு. அவர் சொல்கிறாரு, நீ அனலாக இருந்தால் ஒன்று அனலாக இரு, இல்லைன்னா மாற்றி 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 நீ இருந்தன்னா அவர் சொல்கிறார், நான் உன்னை சேர்த்துக்கிடவே முடியாது. ஆமாம், நான் உன்னை என் கூட வச்சுக்கிட முடியாது. தூரத்துக்கு எரிஞ்சிருவேன். வாந்தி பண்ண நின்ன தூர போட்டுருவேன். அது எப்படி போடும்னா, அந்த வாந்தி பண்ணதுக்கு வியாக்கியானத்தை பாருங்கள். யாரும் மதிக்கத்தக்காத இடத்துல தூக்கி எரிஞ்சிருவேன். வாந்தி பண்ணோம்னா நான் யாரும் நீ மதிக்கக்கூடாத இடத்துக்கு என்ன செஞ்சிருவேன்? தூக்கி. ஏங்க அனலாக இருக்கிறவன் அனலாக இருக்கிறவன் தான் தேவனுக்கு தேவை. குளிராக இருக்கிறவனை ஆண்டவர்கிட்டே வந்து நீ குளிராக இருந்தன்னா உன்னை எங்கே போய் அனலாக்க? யோசித்து பாருங்க. தேவ சமூகத்துக்கு வந்து தேவனை நீ நம்பி கூட குளிராக இருந்தன்னா உன்னை எங்கே போய் அனலாக்க முடியும்? அவரே அக்கினியானவர். அவர்கிட்டே வந்து அனலாக இருந்தன்னா அவர் என்ன செஞ்சிருவார்? இப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும்? அனலாக இருக்கணும். சரி, இதை மட்டும் வாசி நம்ம முடிக்கலாம். சோத்திரம் சோத்திரம். உபதியா 1:8 ஒரு ஆள் வாசிங்க. லூக்கா 3:16 எடுத்து வாசிங்க, முடிச்சிடலாம். உபதியா 1:8, லூக்கா 3:16. லூக்கா 3:16, உபதியா 1:8. பைபிளில் தான் இருக்குது, சந்தேகப்படாதீங்க. கடைசி 13 தீர்க்கதரிசிகள் இருப்பாங்க. ஏன் அது கஷ்டமாக இருக்கோ உபதியா? சரி, முன்பக்கத்தை பார்த்தா ஒரு ஆள் எடுங்க. ம் 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 பாருங்க, ஆண்டவர் அக்கினினால ஞானஸ்தானம் கொடுக்குறாருங்க. இந்த அக்கினி அபிஷேகத்தை நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்கணும். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அக்கினினால ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. தண்ணினால ஞானஸ்தானம், பரிசுத்த ஆவினால ஞானஸ்தானம், அக்கினினால ஞானஸ்தானம். அப்போது 3 விதமான ஞானஸ்தானம். நீங்கள் வெளியே போய் எதுவும் தப்பாக சொல்லிடாதீங்க. அப்புறம் அது வேற என்னடா புதுசாக ஒரு உபதேசம், நான் வசனத்தை தாங்க வாசிக்கேன். அக்னியினால் நம்ம ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளணும். இந்த அக்னின்னு அனுபவத்தை தான் 120 பேர் பெற்றுக்கொண்டாங்க. சரி, உபதியா எடுத்துட்டிங்களா? 18. சரி, வாசிங்க. பாருங்க, அக்னியாகவும் இருக்காங்க, அக்னி ஜுவாலையாகவும். எப்போ? பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் நிரப்பிட்டார். அக்னியாகவும் பழைய ஏற்பாட்டிலே மாற்றி விட்டார். அதே தான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு. நீ அக்னியா இரு, அக்னி ஜுவாலையா மாறு. எல்லாம் எழும்புவோம். சோத்திரம். சபை அக்னியாக இருக்கணும், ஊழியர்கள் அக்னியாக இருக்கணும், விசுவாசிகள் தேவ பிள்ளைகள் அக்னியாக இருக்கணும். யோசேப்பு வம்சத்தார் அக்னி ஜுவாலையாக இருந்தார்கள். எல்லாம் அப்படியே எல்லாம் எழும்புவோம்.